सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा पार्थाय प्रतिबोधितां भगवती नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अथ दशमोऽध्यायः। श्रीभगवानुवाच भूय एव महाबाहो शृणु मे परमं वचः यत्तेऽहं प्रीयमाणाय वक्ष्यामि हितकाम्यया। 10வது அத்தியாயம் விபூதி அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. இது 2வது சட்டத்துல வருது. முதல் சட்டத்துல தொம்பத விசாரம் நடந்தது. அநேகமா கர்ம யோகத்தை பத்தியே பேசினோம். 2வது சட்டத்துல உபாசன யோகத்தை பத்தி பேசுறோம். இதுல முழுக்க ஈஸ்வர ஸ்வரூப விசாரணை. இங்க ஃபுல்லா ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் ஈஸ்வரனை பத்தியே தான் பேச போறாரு. இங்க பக்தியை பத்தி தான் பேச போறாரு, உபாசனையை பத்தி தான் பேசுறார். இதுல ஈஸ்வரன் ஜெகத்காரணம் அப்படின்றத 7வதுல எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எப்படி சொன்னார்னா, அதுக்கு எனக்கு 2 விதமான பிரகிருதிகள் இருக்கு. ஒன்னு அபரா பிரகிருதி, அதுதான் கம் வாயு புத்தி இப்படி எல்லாம் இருக்கு. இன்னொரு பிரகிருதி ஒண்ணு இருக்கு, இது எதுலயும் சம்பந்தப்படாததான பரா பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டுமே என்னுடையதுதான், விபூதின்றது தெரிஞ்சுக்கிறது தான் இதுல விசேஷம். என்னுடைய ஸ்வரூபமானது பரா பிரகிருதி அபரா பிரகிருத்தினுடைய மிக்சர் தான் காட். அதாவது என்னன்னாக்க சைத்தன்யம் பிளஸ் மாயை ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த உலகமானது அப்படின்னாரு. சைத்தன்யமானது அனாதி, மாயையும் அனாதி, ஆனாலும் ஈஸ்வரனும் அனாதி அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுட்டோம். ஆனா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அந்த பிரம்மத்தை பத்தி பேசும்போதெல்லாம் நான் மாறி பேசுவேன். அப்ப பேசும்பொழுதெல்லாம் என்ன அர்த்தம்னா நிர்விகாரம் அப்படின்னு அர்த்தம். எப்பெல்லாம் உலகத்தை வச்சு நான் பேசுறேனோ அப்பெல்லாம் மாயைன்னு அர்த்தம், சவிகாரம்னு புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் பிரம்மத்தை பத்தி பேசுறேனோ அப்ப நிர்குணமா புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் குணத்தை பத்தி பேசுறேனோ அப்ப மாயாவோட கூடின அந்த பிரம்மன்னு புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த பிரம்மத்துக்கு சுதந்திரம் உண்டு, மாயைக்கு சுதந்திரம் இல்லை. அது பிரம்மத்தை ஆசிரியத்துத்தான் இருக்கும். இது எப்பொழுதுமே சைத்தன்ய ஸ்வரூபமா தான் இருந்துட்டே இருக்கும். அது சைத்தன்யமாகவும் இருக்கும், ஜடமாகவும் இருக்கும், எப்படி வேணாலும் அது மாறலாம். இது சத்தியமான ஸ்வரூபம், மாறவே மாறாது. மாயினுடைய ஸ்வரூபமானது மாறிக்கொண்டே இருக்கிற ஸ்வரூபமானதா இருக்கிறதுனால அது மித்யா. அதனால இந்த உலகம் மித்யா. ஆனா என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் சத்தியம். இது ரெண்டும் சேர்ந்த ஒரு மிக்சர் தான் இந்த பகவான் ஈஸ்வரன் அப்படின்னு முதல்ல சொன்னாரு. சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெவல் இந்த எப்படி இந்த சாதகங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, கடவுள் இங்க இருக்கார். பாரிஜாத்த எப்படி புரிஞ்சுக்கணும், சாயாயாம் பாரிஜாதாய பாரிஜாத்திய ஹேம சிம்ஹாசனோபரி அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். ஹேம சிம்ஹாசன உபரி அவர் உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு அர்த்தம், இந்த உலகத்துல அவர் இருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணக்கூடிய பக்தி ஃபர்ஸ்ட் லெவலான பக்தி. அவர் இங்கதான் இருக்கார், அவர் எங்களெல்லாம் பார்த்துட்டே இருக்கார், அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு, அவர் நம்ம பண்ற நல்லது கெட்டது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்லாம் நினைச்சிட்டு பண்ணக்கூடியது முதல் லெவலான பக்தி. அதுக்கு அடுத்ததான பக்தி என்னன்னாக்க, எல்லா ஸ்வரூபமாகவும் பகவான் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அசௌயத்தாம்ரோ அருண உதஸ்து மங்களா அப்படின்னு இங்க உதிக்கின்ற சூரியன் மாதிரி இருக்கக்கூடியதும் அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் தான். அந்த சூரியனும் பிரம்மன் தான். விக்ரமண்டல மத்தியவர்த்தி சர்சிஜாத்தன சன்னிவிஷ்டா கேயுரவான் மகர குண்டலவான்னு பார்க்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே பகவான்னு சொல்றது இது 2வது லெவல். அதுக்கு கொஞ்சம் மெச்சூர்டு பக்தனா இருக்கிறோம், எல்லாவற்றையுமே இறைவனாவே பார்க்கறான். இது 2வது லெவல். அவன் எப்படி பார்க்கறான், ரசோகம் அப்சு கௌந்தேயா அப்படின்னார். இந்த அப்சு அந்த தண்ணியில இருக்கக்கூடிய ரசமா நான் தான் இருக்கேன், அக்னியில இருக்கக்கூடிய தேஜஸா நான் தான் இருக்கேன், அப்படி என்ன பார்க்கணும், நீ உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாவற்றிலையும் என்னையே பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய விஸ்வரூபத்தை பத்தி இப்ப பேசிட்டு இருக்காரு. இப்படி 7வது அத்தியாயத்துல இருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும்
அவருடைய விஸ்வரூபத்தை தான் தசல நில சந்திர சூரிய நேத்திரே அப்படின்னு அவருடைய விஸ்வரூபத்தை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்க போறோம். அதனால பக்தியானது வருது. பக்தியானது வந்ததுனால இப்ப என்ன ஆச்சு, இவருடைய குளோரிய பத்தி நம்ம தெரிஞ்சுட்டே இருந்தோம்னா அதுல விஸ்வம் விஷ்ணு வசத்காரஹா பூதபவ்யஹா பவத்கிருது இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமதி இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அவருடைய குளோரிய சொன்னா நீங்களும் சொல்லிட்டீங்க, அவருடைய குளோரிய சொல்றதுனால அவர் ஒன்னும் ஏமாந்து எனக்கு எதுவும் கொடுத்துட போறது இல்லை, பண்ணாம இருக்கிறதுனாலையும் கவனிக்க போறது இல்லை அப்படின்னு சொன்னா முக்கியமான ஒரு பெனிஃபிட் அவருடைய விபூதி தரிசனத்தையும் அவருடைய மகிமையும் தெரிய 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 நம்மளுக்குள்ள ஒரு ஹியூமிலிட்டி ஒண்ணு டெவலப் ஆகுது. அதனால என்ன ஆகுதுன்னா, அது தெரிஞ்சுதான் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஹம்புல ஆறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வினயம் எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவுதான் வாழ்க்கையில முன்னேறலாம். அதனால நம்மளுக்கு அந்த ஹியூமிலிட்டி அப்படின்றது வரத்துக்காக தான் பகவானுடைய குளோரிய சொல்லிட்டே இருக்கும். அது மாத்திரம் இல்ல, குளோரிய சொல்றதுனால இன்னொரு ஒரு அவாந்தரமான பெனிஃபிட், எல்லாவற்றையும் நம்ம அப்ரிசியேட் பண்ண கத்துக்கிறோம். எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய குணத்தை பார்க்கக்கூடியதான ஒரு ரத்தோகமப்து கௌந்தேய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய அந்த சாரம் என்னவோ அந்த சாரத்தை மாத்திரம் கிரகிக்கக்கூடிய அந்த விவேக சக்தி நமக்கு வந்ததே. ஆனால் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் மாத்திரம் தான் நமக்கு தெரியும். அவாவா கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவுமே கண்ணுக்கு தெரியாம போகும். இதனால என்ன ஆறுதுன்னாக்க நமக்கு மதம் மாஸ்டரியங்கள்லாம் வரவே வராது. ஜலசியோ எப்படின்னா இப்படி இதவே வராது. எல்லாருக்கிட்டையும் இருக்கிற நல்லது இதெல்லாம் எல்லாம் எப்படியாவது தேடி கண்டுபிடிப்போம். இருக்கிறதுல கண்டுபிடிச்சி இருக்கிறதுனால பீஸ் ஆஃப் மைண்டோட நம்மளால இருக்க முடியாது. இத மாதிரி எல்லாம் குவாலிட்டிஸ் நமக்கு வரணும்ன்றதுக்காக தான் விஸ்வரூப உபாசனை பண்றது. விஸ்வரூப உபாசனை பண்றவாளுக்கெல்லாம் இந்த குணங்கள்லாம் கூடவே, இந்த தெய்வீக சம்பத்தெல்லாம் கூடவே வருது. பொறாமை இல்லாம இருக்கிறது, வித்தியோட கூடின வினயம், இப்படி எல்லாம் வர்றதுனால அவருடைய குளோரிய திருப்பி திருப்பி சொல்றதுல ஒரு ஆனந்தம் இருக்குன்றதுனால திருப்பி திருப்பி பகவான் சொல்லிட்டே இருக்காரு. அது மாத்திரம் இல்ல, எல்லாமே உலகத்துல சர்வத்திர பகவானுடைய விபூதி இருக்கு அப்படின்றது நமக்கு நன்னா தெரிஞ்சதுன்னா, இந்த புத்தி வந்ததுன்னா தான் நம்ம எல்லார் கையிலையும் இருக்கக்கூடிய டேலண்ட்டை மாத்திரம் பார்க்கக்கூடிய, குணத்தை மாத்திரம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். அப்படின்றதுனால இப்ப எப்படி நமக்கு ட்ரைனிங் இப்ப கொடுக்குறாரு அப்படின்னாக்க, பகவான் உலகத்துல இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்திலையும் பகவானுடைய குளோரி இருக்கு, பகவானுடைய குளோரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டே வந்தோம்னா சர்வத்திர ஈஸ்வரஸ்ய விபூதி, இந்த சர்வத்திர ஈஸ்வரனுடைய விபூதியை தரிசிக்க வேண்டியதற்காக சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் தான் இந்த விபூதி அத்தியாயம். விபூதி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, விபூதி பூதி ஐஸ்வர்யம் அப்படின்னு அமரகோஷம். விபூதி அப்படின்னா விபுத்தன்மை. விபுத்தன்மைனா எங்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டது எதுவோ அதுதான் விபூதி அப்படின்ற ஒரு ஈஸ்வரன் எங்கும் இருக்கார். அவருடைய இன்னொரு அர்த்தம் ஈஸ்வரஸ்ய சக்தி. ஈஸ்வரனுடைய சக்தியானது வியாபிக்காத இடமே கிடையாது, எல்லா இடத்துலயும் அது வியாபிச்சு இருக்கு. அவருடைய ஈஸ்வரனுடைய சக்தியானது, அவருடைய குளோரியானது எப்படி இருக்குன்னா, பெருமையானது எங்கும் எப்பொழுதும் இருக்கு. இப்படி பாக்குறதுக்கே கத்துக்கணும். ஈஸ்வர சக்தியானது பொருள்தோறும் வியாபிச்சு இருக்கு, எல்லா பொருளையும் வியாபிச்சு நின்று இருக்கு. எல்லாத்துலயும் அவருடைய பெருமையானது நமக்கு விளக்கின்றே இருக்கு. ஆனா அப்படி இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர் தான் ஈஸ்வரனுடைய விபூதி. இதுக்கு பேர் தான் விபூதினாக்க விபுத்தன்மைன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அவருடைய பெருமை அப்படின்னு ஒரு அர்த்தம். எங்கு எப்போது எப்படி பார்த்தாலும் எல்லா உயிரிலையும் உயிராக அவர் அங்கு இங்கு என்று இல்லாமல் எல்லா இடத்திலையும் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் பராபரமாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்ன அதையேதான் சுப்பிரமணிய பாரதி பார்க்கும்போது காக்கை சிறகினிலே நந்தலாலா அப்படின்னு பார்த்தாங்க. காக்கையினுடைய சிறகுல கூட அவர் நந்தலாலாவை தான் பார்த்தாரு தவிர காக்காவை பார்க்கல. அப்படின்னா இதுதான் ட்ரைனிங் த மைண்ட். இப்படி பார்க்கறது என்னவோ அதுதான் விபூதி தன்மை. இப்ப இதுதான் அவர் காமிக்க போறாரு இந்த அத்தியாயத்துல. நமக்கு எல்லா பொருள்கள்லயும் பகவானை பார்க்கறது அப்படின்றது அதை இப்ப சொல்ல போறாரு. ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் சொல்றார், பூய ஏவ மகாபாஹோ ருணுமே பரமம் வசஹ யத்தேஹம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாம்யயா. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. பூய ஏவ, திரும்பவும் சொல்றேன் ஹே மகாபாஹோ அப்படின்னு சொல்றதுனால இங்க அர்ஜுனன் எந்த கேள்வியுமே கேட்கவே இல்லை, அவரே சொல்றார். அவரும் எப்படி சொல்றாருன்னாக்க, பூயையை திரும்பியும் சொல்றேன் அப்படின்னாக்க நம்ம எங்க அட்டன்டிவா இல்லாம அந்த பாயிண்ட விட்டுட்டோமோ அப்படின்னு பகவான் நினைக்கிறார். அர்ஜுனன் எங்கேயாவது கவனிக்காம விட்டுட்டானோ அப்படின்னு நினைக்கிறார் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இது ரொம்ப முக்கியம். அதனால ஒரு தடவை சொன்னா 2 தடவை சொன்னாலாம் புரியறதுக்கு இல்ல, அதனால திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குன்றது நான் உணர்றேன். அதனாலதான் சொல்றேன் பூயையே மகாபாகம், மறுபடியும் மறுபடியும் சொல்றேன்.
ஏன்னாக்க இது துக்கேன வித்தியாசம், ரொம்ப இதை அறிந்து கொள்றது ரொம்ப கஷ்டம். துக்கமா அறிஞ்சு கொள்ளணும். எல்லாத்துலயும் பகவானை பாக்குற நிலைன்றது அவ்வளவு ஈஸியா கேட்கறதுக்கு நல்லா இருக்கே தவிர வராது. அதனால இது வர வைக்கணும்னாக்கா என்ன பண்ணா நம்ம நிறைய பிரயத்தனம் பண்ணணும்ன்றது. நான் நிறைய பிரயத்தனம் பண்ணோம்னா ஒரு தடவை சொன்னா போதாது, திருப்பி 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 சொல்லணும் அதை. ஆகையினால திரும்பியும் சொல்றேன். பூயேவ மகாபாகோ சுணுமே பரமம் குச்சியா. நான் பரமம் வச்சா சுணு கேளு மே என்னுடைய பரமம் வசத்தியான இந்த பஞ்சு டைலாக்ன்ற அர்த்தம். இதை நீங்க சரியா கட்டிக்கொள்ளுங்க. எல்லாத்துலயும் நான் இருக்கேன். எது தேகம் பிரியமானாய, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். அதனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு நீ கேட்கறதுனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். யார் யாரெல்லாம் எனக்கு பிரியமானவனா அவனுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஹிதத்தை சொல்லணும்ன்றது ஒரு சாஸ்திரம் இல்லையா. ஆப்த வாக்கியம் பிரமாணம். ஏன்னா ஹிதமா சொல்றதுனாலதான் அந்த வாக்கியம் பிரமாணம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா இவருடைய நல்லதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. ஆத்துல வாத்தியார் இருக்காருனாக்கா அவருக்கு பேரு புரோஹிதர்னு பேரு. அது நம்ம இங்க சாஸ்திரிகள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சோம். அது புரோஹித்துன்னு பேர் அவருக்கு. புரோஹிதர்னாக்கா என்ன அர்த்தம், நமக்கு முன்னாடியே ஹிதத்தை சொல்லிடுவார் அவரு. அப்போ உங்க ஆத்துல இப்படி படுத்துட்டு இருக்கு, அடிக்கடி வந்துட்டு இருக்கு, நீ இந்த ஹோமத்தை பண்ணு, இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அட்வைஸ் பண்றவர். ஹிதம் முன்னாடியே உங்களுக்கு ஹிதத்தை சொல்லணும். அதுக்காக தான் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருக்கு. இப்ப வந்த உடனே சொல்லி பிரயோஜனம் இல்லை. இது வரத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லுவாருப்பா, உங்க ஆத்துல சிராதம் வருது, உங்க ஆத்துல வருது, குழந்தை வந்ததுன்னா இதெல்லாம் பண்ணணும், சாந்தி பண்ணணும், இதெல்லாம் பண்ணாதான் நல்லது. நமக்கு அப்பப்போ அட்வைஸ் பண்ணி இந்த குடும்பத்தை மேலும் மேலும் முன்னேற்றதுனாலதான் அவருக்கு பேர் புரோஹிதர்னு. அதே மாதிரி பகவான் என்ன அவர் அவர் இருக்கிறதுனால அவர் ஹிதத்தை தான் சொல்லணும் அப்படின்றதுக்காக நினைக்கிறார். அதுவும் பிரியமான ஒருத்தனுக்கு ஹிதத்தை சொல்லணும் இல்லையோ. அதனால எது தேகம் பிரியமானாய, பிரியமானாய தே பிரியமாக இருக்கக்கூடிய உனக்கு தே அகம் நான் ஹிதகாமியா. ஹிதம்னா என்ன அர்த்தம், உன் நன்மைக்காக சொல்லுகிறேன். எது நன்மைக்காக சொல்றதுனாக்க நம்ம வேதாந்தம் வாழ்க்கை ஹிதம் ஒண்ணுதான் அவரு. எது ஹிதம் மோட்சத்தை சொல்றதுதான் ஹிதம். ஹிதகாமியா அந்த மோட்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீ உணர்ந்து அதை அடையும் பொருட்டு ஹிதகாமியா. எது இதாவது நீ எது காமியா இருக்கிறதோ அதை உனக்கு வக்ஷாமி, அதை நான் உனக்கு சொல்லுகிறேன். இதுதான் மே பரமம் வச்சகா, என்னுடைய இதுதான் வசத்தியான இந்த வச்சனத்தை சுணு. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், நன்றாக கேட்டுன்னு தானே இருக்காரு. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், நல்லா கவனமா கேளு. சுணு அப்படின்னாக்கா பூய ஏவ சுணு, மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன், நீ திருப்பி திருப்பி கேளு அப்படின்னாரு. பெரிய விஷயத்தை இப்ப சொல்ல போறாரு. என்ன அந்த பரமம் வச்சகான்னாக்கா, நம்ம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம் மனுஷர்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் பிரம்மம் தெரியல, அதனாலதான் இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு தவிச்சுட்டு இருக்கோம், இந்த சம்சார நிவர்த்தியானது ஏற்படுமே ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா மேல் லோகத்துக்கெல்லாம் போனா அதெல்லாம் இல்ல அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது இல்ல. ஏன் சொல்ல போறா பாருங்க. நமே விதுஸ்துரகணாஹா பிரபவம் ந மஹர்ஷயஹ அஹமாதிர்ஹி தேவானாம் மஹர்ஷீனாம் ச சர்வசஹ. நமே விதுஹு சுரகணாஹா. சுரர்கள் அப்படின்னா தேவர்கள். குணாகான கூட்டங்கள். தேவர் கூட்டங்கள் இருக்கார்களே அவர்களுக்கு கூட நீங்க நினைக்கிற மாதிரி அவளுக்கும் என்னை பத்தி தெரியாது, அவளுக்கும் வேதாந்த அறிவு கிடையாது அப்படின்னு எப்படி சொல்றாங்க. நமே தேவகணாகா விது, அவளும் எனக்கு தெரியாது, என்னை பற்றி அவளுக்கும் தெரியாது. பிரபவம் மகர்ஷியா, என்னுடைய பிரபவம் என்னுடைய பெருமை அவளுக்கும் தெரியாது, மகர்ஷிகளுக்கும் தெரியாது. எப்படின்னாரு, அகமாதிர்ஹி தேவானாம், நான் தான் தேவர்களுக்கெல்லாம் முதல். ஏன்னா இவள்ல எனக்கு அப்புறம் பிறந்தவர்கள், அப்புறம் பிறந்தவர்களாக என்னால் படைக்கப்பட்டவர்களுக்கு என்னை பத்தி தெரியறதுக்கான சான்ஸ் இல்லை. அதனால எப்படி பார்த்தாலும் இந்த மகர்ஷிகளுக்கு தேவர்களுக்கெல்லாம் என்னை பத்தி தெரியாது அப்படின்னாரு. இப்போ நிறைய பிரச்சனை எல்லாம் வருது. தேவர்களுக்கே தெரியாதுன்னா என்ன அர்த்தம், நம்ம தேவர்களை தப்பி தானே எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னாக்க தேவர்கள் நம்மளை விட வசத்தியா வேணாம் இருக்கலாம், ஆனா அவளும் நம்மள மாதிரி ஜீவன்கள் தான், ஜீவர்கள் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னாக்க மனுஷர்களுக்கும் என்ன எதுக்காக நம்ம பகவான் அறியணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாக்க ஜெய்மினி ஒரு சூத்திரத்துல அழகா சொல்லிவிட்டாரு. சத்தத்வாத், நமக்கெல்லாம் சாமர்த்தியம் இருக்கு, பகவானை பத்தி பேசினா புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஆகையினால நம்ம என்ன பண்றோம், சாஸ்திரத்தை வாசிச்சு பகவானை அறிந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம எல்லாம் வந்திருக்கோம், சமர்த்தாக இருக்கு. அப்புறம் அர்த்தித்வாத், எது அது வேணும் இது வேணும்ன்ற ஆசை இருக்கு. முக்கியமா நல்ல ஆசை மோட்சம் வேணும்ன்ற ஆசையும் இருக்கு. மோட்ச காமனா முமுட்சுவாகவும் இருக்கிறதுனால மோட்சம் வேணும்னு யார் நினைக்கிறானோ அவன் என்ன பண்ணா, சாஸ்திரத்தை கேட்டுதான் ஆகணும்.
அதனால சாஸ்திரத்தை யாரால கேட்க முடியும்? விலங்குகளால கேட்க முடியாது, ஸ்தாவரங்களால கேட்க முடியாது. இங்க இருக்கிற மனுஷர்களால மட்டும்தான் அது கேட்க முடியும். அதனால அர்த்தித்வாத்து, சக்தத்வாத்து, அபரியுதாசத்வாத் அப்படின்னு இன்னொரு கண்டிஷன் போட்டார் ஜெய்மினி. வேதத்துல நிந்தனை பண்ணாம இருக்கணும். அப்படி இருந்ததே ஆனால் அந்த பொருள்களை எல்லாம் அறிவதன் மூலமாக நாம் பகவானை அறிய முடியும், மோட்சத்தை அடைய முடியும். அப்படின்னாக்க எங்கேயும் யாரும் நிந்தனை பண்ணக்கூடாது. எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இப்போ சிராத்தம் இருக்கு. சிராத்தம்னா அந்த காலத்துலதான் பண்ணணும்னு இருக்கு வேதத்துல. ராத்திரி போய் நமக்கு சௌரியமா இருக்குன்றதுக்காக ஆபீஸ்ல இருந்து ராத்திரி 8 மணிக்கு வாத்தியார வச்சு பண்ண முடியுமா? நம்ம ராத்திரி சாத்தமானது வேதத்துல நிந்திச்சிருக்கு. அதனால அதை பண்ண முடியாது. இப்படி நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் வேதத்தினால நிந்திக்கப்படாததாக இருக்கணும். அதே மாதிரி உபநயனாதி சம்ஸ்காரங்கள்லாம் சொல்லியிருக்கு. யார் யாரு எது எதுக்கு அதிகாரம். 8 வருஷம் பிராமணாம் உபநயீத தமத்தியாபயீத. 8 வருஷம் ஆச்சுன்னா பிராமணனா இருந்தான்னாக்க அவனுக்கு உபநயனத்தை போடு. உபநயனத்தை போடுறதோட அப்பா அவனுடைய கடமை தீர்ந்து போல. தம் அத்தியாபயீத, அவனுக்கு அத்தியாயனத்தையும் பண்ணி வைக்க வேண்டியது அப்பா அவனுடைய பொறுப்பு. இப்படி எல்லாம் எல்லாருக்கும் அதிகாரத்தையும் விதிச்சு எதன செய்யணும் அப்படின்னு சொல்றதுனால இதெல்லாம் யாருக்கு சொல்லியிருக்கு? மனுஷனுக்கு தானே இந்த அதிகாரங்கள்லாம் இருக்கு. அதனால சாஸ்திரமானது எதுக்காக வந்திருக்கு? மனுஷனுக்கு தானே வந்திருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, தேவர்களுக்கெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இல்லையே. இப்ப நமக்கெல்லாம் வேணும்னாக்கா நான் யாகம் பண்ணேன்னாக்க இந்திரனுக்காக நான் பண்ணலாம், அக்னி தேவதையை உத்தேசிச்சு ஒரு யாகம் பண்ணலாம். வாயு தேவதைக்கு தான் அவ என்ன யாகத்தை பண்ணுவான்? அவருக்கு தேவதாந்தவ என்ன இருக்கும்? அவன் சொல்ல முடியலையே. ஆகையினால அவ எனக்கு இருக்குன்றத நான் ஒத்துக்க முடியும், அவளுக்கும் இருக்கா அப்படின்னு சந்தேகம் வந்துருக்குன்னா ஆச்சாரியார் என்ன பண்ணார்? ஒரு பெரிய அதிகரணத்தையே எழுதிட்டார். தேவதா அதிகரணம்னு சூத்திர பாஷ்யத்துல எழுதிட்டார். அப்பா நீ சொல்ற அர்த்தித்துவன்றது அவளுக்கும் இருக்கு. அவளுக்கும் எப்ப பார்த்தாலும் சம்சார பயம் இருக்குதான் இருக்கா. அவ வெளியில காமிக்காம ஹாப்பியா இருக்காங்க. அவ சந்தோஷமா இருக்கான்னா என்ன அர்த்தம்? என்னைக்கு வேணாலும் அவளுடைய போஸ்டானது புடுங்கப்படும். அது முடிஞ்ச உடனே அவ சீனிய புண்ணிய இங்க வந்துதான் ஆகணும். அதனால அவளும் ஜீவத்துல்யம் தான், அவளும் ஜீவர்கள் தான். அதனால அவளை இங்க வந்த உடனே அந்த போஸ்ட் முடிஞ்ச உடனே திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும், தத்துவபோதத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அதனால அவளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. அதனால அர்த்தித்வம்ன்றது அவளுக்கும் இருக்கு. அவளுக்கும் புத்தி எல்லாம் நம்மள மாதிரியே இருக்கு. அவளுக்கும் ஒரு உபாதி இருக்கு. அங்க போய் ஏதோ ஒரு உபாதி, அங்க போனா அங்க அம்மயமான சரீரத்துல இருக்கார், அங்க மாயுமான ஜலியமான ஒரு சரீரத்துல இருக்கார். இப்படி எல்லாம் சொல்றதுனால அவளுக்கும் சரீரம் இருக்குன்னாக்கா என்ன அர்த்தம்? மனசு இருக்கணும். சூக்ஷ்ம சரீரம் இருக்குன்னா இதை அறியக்கூடிய கெப்பாசிட்டி அங்க இருக்கணும். ஆகையினால அவளுக்கும் இது இருக்கு அப்படின்னாரு. அபரிதாசன்றது அவளுக்கு வேதத்தை நினைச்ச மாத்திரம் ஜாத வேத அவளுக்கெல்லாம் அவெல்லாம் நினைச்ச மாத்திரத்திலேயே அறியக்கூடிய இருக்கிறதுனால நம்மளை விட நன்னாவே வேதத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ பரிதாசம் எதெல்லாம் இல்லையோ அதை பிராக்டிஸ் பண்ணணும்ன்றது அவளுக்கே தெரியும். இப்படி எல்லா சாட்டிஸ்ஃபை எல்லா இது அதிகாரித்துவமோ குவாலிபிகேஷனும் நமக்கு எப்படி இருக்கோ அப்படி அவளுக்கும் இருக்கு. ஆகையினால அவளும் இந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். இந்த பிரம்மத்தை அறியாம தேவனா இருக்கட்டும் மனுஷனா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் மோட்சத்துக்கு அருகனா ஆகவே முடியாது. ஞானாதேவத்து கைவல்யம் அந்நியப்பந்தா வித்யதே அயனாய. வேற வழியும் கிடையாது. இந்த வேதாந்தத்தை யார் இருந்தாலும் படிச்சுதான் ஆகணும். அப்படி இருக்கும்போது அவளுக்கு என்ன தெரியுமா? நமே விதுகு சுலகனாக. எப்படி தெரியுது? கேனோபனிஷத்துல ஒரு கதை இருக்கு. தேவாசுர யுத்தத்துல அம்பாளுடைய கருணையினால இந்த தேவர்கள் வெற்றி பெற்றாச்சு. ஆனாலும் தேவர்களுக்கும் இந்த புத்தி எல்லாம் இருக்கிறதால அவளுக்கு அஸ்மாகமே அயம் விஜயா அப்படின்னு இந்த அந்த வெற்றிக்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப திமுறா இந்திரன் வாயு அக்னி எல்லாம் நடந்து வந்துட்டே இருந்தாங்க. வந்த உடனே God wanted to teach a lesson. ஓஹோ இவ்வளோ கர்வத்தோட வரீங்களா? கர்வமும் இதுவும் போகாத வேதாந்தத்துக்கு பெரிய எதிரியாச்சே கர்வமானது. இவர் வரும்போது நடுவுல ஆகாசத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய கோவித்து விட்டு ஒரு ஸ்தம்பம் ஒண்ணு அக்னி ஸ்தம்பம் மாதிரி நின்று இருக்கு. அதை பார்த்த உடனே இந்திரன் ஒரு நிமிஷம் நின்றுட்டான். அக்னி பகவானே என்ன இது? என்னமோ வழி பிடிக்கிறது, ஏதோ கொஞ்சம் நம்ம வர வழியில எப்படி இத மாதிரி டிராபிக் ஜாம் பண்ணலாம்? நம்ம வரான்றது தெரிய மாட்டான் எல்லாருக்கும். ஆனா ஆர்மி செக்யூரிட்டி எல்லாம் நமக்கு வழி விடாம இருக்குன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அவர் அமைச்சார். அங்க போய் பார்த்த உடனே நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஷனை பார்த்து கேட்டுது, நீ ஸ்தம்பம் மாதிரி நிக்கிறியே யாரு? அந்த ஸ்தம்பமானத்தை சொல்லிடுது, நான் யாரா நீ யாரு அப்படின்னு கேட்டுது. என்னை பார்த்து யாருன்னு கேட்கிறியா? நான் தான் அக்னி. நான் எதை வேண்டுமானாலும் தரிப்பேன் உலகத்துல, அவ்வளவு சக்தி எனக்கு இருக்கு, என்னுடைய சக்தி. அவன் அது கேட்க கிம் வீரியம் தவ, உனக்கு என்ன வீரியம்னா நான் எல்லாத்தையும் பொசிக்கிடுவேன் நான் அப்படின்னா.
அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன புல்ல கேட்பட்டு எங்க இதை பொசுக்கு பார்ப்போம் அப்படின்னா புல் பவரோட அவர் பண்றாரு. ஆனா அது எரிய மாட்டேங்கிறது. பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்துடுச்சு. என்னடா இது, நம்மளாலேயே முடியாத ஒரு காரியம் உலகத்துல எனக்கு பேரே அனல்னு பேரு, என்னை வந்து திருப்தியே பண்ண முடியாது, எதுவா இருந்தாலும் அடிச்சிருவேன் நானு, என்னாலேயே எரிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிப்போர்ட் பண்றான் பாஸ் கிட்ட. சார் எனக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு. பாஸ் சிரிக்கிறார். வாயு நீ போய் பாரு, இவனால முடியாது அப்படின்னு. வாயு போன உடனே போய் பார்த்தாரு. நீ யாரு அப்படின்னு கேட்டார். நீ யாரு முதல்ல சொல்லுன்னு. நான் தான் மாதரிஸ்வா எனக்கு அப்படின்னா. நீ என்ன பண்ணுவேன்னா, உலகத்துல எதை வேணாலும் நான் தள்ளிட்டு போயிடுவேன் நானு அப்படின்வான். எல்லாத்தையும் அடிச்சுன்னு போவேன், எல்லாத்தையும் அடிச்சுன்னு போவேன், இந்த புல்ல கொஞ்சம் அடிச்சுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னாக்கா புல்ல சர்வ ஜவேன முழு வெயிட்டோட அவர் பண்ணார். ஒன்னும் நஷ்டாக்க அவரால் ஒன்னும் முடியல. உடனே அவரும் பயந்து திரும்பி வந்துட்டார். வந்த உடனே அக்னியினுடைய இந்திரனுடைய ஈகோவானது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது, அக்னியாலேயே முடியலன்னு திரும்பி வந்துட்டாரு. இப்ப பார்த்தா அடுத்தது வாயு வேற திரும்பி வராரு. அதனால அவருடைய மனசுல அந்த இந்த பாவம் வந்துருச்சு, ஹியூமிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. எப்போ ஹியூமிலிட்டி வருதோ அப்போ வந்து இவன் வாழ்க்கையில முன்னேற போறான்ற அர்த்தம் எனக்கு சொல்ல வேண்டிய நேரமா வந்துருச்சு. அப்போ இவர் கிட்டக்க போறாரு. கிட்டக்க போய் அதாவது வணக்கத்தோட போறாரு. அவெல்லாம் போனது இது என்னன்னு கேட்கறதால ஒரு திமுறோட போனார். இவர் வந்து மரியாதையோட போய் இது என்ன கேட்கணும்னு வித் ஆல் ஹியூமிலிட்டி போய் கேட்கறதுக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு உமா ஐமவதி அம்பாளே தோன்றி அங்க நிறைய பகுஷோபமா நிறைய ஆபரணங்களோட தோடி அவ வந்து இது மாதிரி நான் தான் பிரம்மம், இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா முதல்ல இந்த கர்வங்கள்லாம் விடணும், அப்பதான் உங்களுக்கு எல்லாம் பிரபஞ்ஞானம் வரையும் அப்படின்னு சொல்லி அவருக்கு உபதேசம் பண்ணதுனால அம்பாளே உபதேசம் பண்ணிதான் அவளுக்கும் பிரம்ம ஞானம் கிடைத்ததாக நமக்கு உபனிஷத் கதையெல்லாம் இருக்கிறதுனால இதுல இருந்து என்ன தெரியாது, தேவர்களுக்கும் அது தெரியாம தான் இருந்திருக்கு. அதுதான் நமக்கு ப்ராப்ளம். அவளுக்கு எப்படி வந்ததுன்றது நமக்கு தேவையில்லை. என்ன இப்போ நமே விதுகு சுரகனாக, சுரகனார்களுக்கெல்லாம் அவர்களை தெரியாது. மகர்ஷயா, மகர்ஷிகளுக்கும் அது தெரியாது அப்படின்னா, ரிஷிகளுக்கும் அது தெரியாது. ரிஷிகளுக்கும் அது தெரியாதுன்னு எப்படி சொல்றாரு அப்படின்னாக்க, என்னுடைய பிருகுவாதி ரிஷிகளுக்கும் என்னுடைய இந்த பிரபாவமானது பெருமையானது அவருக்கு தெரியாது அப்படின்னார். இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. இவர் எப்படி ஆச்சாரியால் பாஷியா எழுதியிருக்காருன்னா, மகரிஷியா அப்படின்றதுக்கு பிருகுவாதயா அப்படின்னு எழுதியிருக்காரு. பிருகு முதலியவர்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது கீதா பாஷ்யத்துக்கு எழுதும் போது மரீச்சியாதயா மகரிஷயான்னு எழுதியிருக்காரு. அவர் மரீச்சியாதயான்னு சொல்றதுதான் வழக்கத்துல இருக்கு. இவர் என்னடான்னா பிருகுவாதயான்னு ஆச்சாரியார் பாஷ்யம் எழுதிட்டார். இது பின்னாடி எழுதுற வாழ்க்கெல்லாம் என்ன ஆச்சாரியார் ஏன் பிருகுவாதயான்னு எழுதினார், மரீச்சியாதயாவே எழுதியிருக்கலாமே அப்படின்னு இவாளே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆச்சாரியர் பார்த்து தானே எழுதுவாரு. நமக்கெல்லாம் ஃபெமிலியரா இருக்கக்கூடிய மரீச்சியாதயான்ற வார்த்தையை விட்டுட்டு பிருகுவாதயான்னு எழுதியிருக்காரு அப்படின்னாங்க. பின்னாடி 12வது சாப்டர்ல இவர் சொல்ல போறாரு, நான் வந்து மகர்ஷி நாம் பிருகு அப்படின்னு சொல்ல போறாரு. அதனால இந்த பகவானுடைய வார்த்தைக்கு வந்து மாறுதல் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக பிருகுவாதயான்னு யோசிச்சுதான் போட்டார் அப்படின்னு இந்த சுவாரஸ்யங்கள்லாம் பின்னாடி வந்த வியாக்கியான எல்லாம் எழுதியிருக்காரு. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. சப்த ரிஷிகள் யாருன்றதுக்கு நிறைய தகராறு இருக்கு நமக்கு. முதல் சப்த ரிஷிகள்னு யார சொல்றாங்க அப்படின்னாக்க, பிருகு, மரீச்சி, அத்ரி, புலஸ்தியர், புலஹர், கிரது, வசிஷ்டர் அப்படின்னு 7 ரிஷிகள் எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்ட மகரிஷிகள்லாம் இந்த 7 பேரு அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம சந்தியாவந்தனத்துல எப்படி பண்ண அத்ரி, பிருகு, குத்த, வசிஷ்ட, கௌதம, காஷ்யப, ஆங்கிரசாயன்னு நம்ம இந்த 7 பேரை தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னும் சில புஸ்தகங்கள்ல வேற கிரமத்துல விஸ்வாமித்திரர் எல்லாமே வர மாதிரி இப்படி நிறைய ஒரு புராணங்கள்ல ஒரு மாதிரி இருக்கே ஏன் அப்படின்னு விசாரம் பண்ணி பார்த்தா, புறா அப்படின்ற வார்த்தை இருக்கு இங்க. இங்க அடுத்த ஸ்லோகத்துல இவர் என்ன சொல்ல போறாருனாக்க, மகர்ஷயா சப்த பூர்வே சத்வாராகா அப்படின்னு பூர்வே அப்படின்ற ஒரு பதத்தை யூஸ் பண்ணிருக்காரு. அங்க பூர்வே அப்படின்னு பின்னாடி சொன்னதுனால முன்னொரு காலத்துல எப்படி இருந்ததோ ஃபர்ஸ்ட் எந்த ரிஷிகள் இருந்ததோ அந்த ரிஷிகளை தான் அவர் மீன் பண்றார். முதல்ல இருந்த ரிஷிகள் எந்த ஆர்டர்ல வந்திருக்கு அப்படின்னாக்க, பிருகு, மரீச்சி, அத்ரி, புலஸ்தயர், புலஹர், கிரது அந்த ஆர்டர்ல தான் வந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சு பெரியவாள்ல பாஷ்யம் எழுதும் போது இந்த ஆர்டர் தான் இவர் மீன் பண்றாரு. ஏன்னா அங்க வந்து நமக்கு வந்து புறான்னு சொன்னதுனால ஒவ்வொரு சமயத்துல
ஒரு புராணங்கள் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் முதல்ல என்ன இருந்ததோ அந்த 7 ரிஷிகளை தான் நம்ம கணக்குல எடுக்கணும்ன்றதுக்காக அந்த ரிஷிகளை தான் சொல்றாரு இங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இவர்கள் அந்த அவர்களுக்கே கூட ரிஷிகள்லாம் கூட என்னால் படைக்கப்பட்டவர்கள் தான், தேவர்களும் என்னால் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் என்னால் படைக்கப்பட்டவர்களுக்கு என்னுடைய பெருமையானது தெரியறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா அகம் ஆதிக்கு நான் தானே முதல்ல வந்தவன் எப்படி அப்படின்னாக்க இங்க ஒரு லாஜிக் பாருங்கன்னா, புத்திரசிய பிரபவம் பிதாவுக்கு தெரியும், பிதா வேத்தி. குழந்தை எப்படி பிறந்ததுன்னு அப்பா தெரியும், அப்பா எப்படி பிறந்திருந்தான்னு பிள்ளைக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? இந்த நியாயத்தை சொல்றாரு. இந்த நியாயத்தினால இவாள்லாம் பிறந்தது எனக்கு தெரியும், நான் பிறந்தது அவளுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை இல்லையா? ஆகையினால இவாளுக்கெல்லாம் காரணமான நாள் அகம் ஆதிக்கு தேவானம். தேவர்களுக்கெல்லாம் நான் ஆதியா இருக்கேன், மகர்ஷிகளுக்கெல்லாம் நான் ஆதியா இருக்கிறதுனால என்னை அவர்கள் அறிந்தாரில்லை, ஆனால் நான் அவர்களை அறிவேன். ஆகையினால அவர்கள் என்னுடைய பெருமையை அறிய மாட்டார்கள். அதனாலதான் இது அவளாலேயே அறிய முடியாதுன்னா உன்னால அறிய முடியுமான்னாக்க ரொம்ப கஷ்டம்ன்றதுனாலதான் பூஜையே திருப்பியும் பரமம் வச்சகா நான் சொல்றேன். ஆகையினாலதான் திருப்பி நான் சொல்ல வேண்டிய நெசசிட்டி. நமே விதுஸ்வரகணாஹ பிரபவம் ந மஹர்ஷயஹ அஹமாதிரிஹி தேவானாம் மஹர்ஷீனாம் ச சர்வஜஹ. எப்படி எல்லா வகையிலையும் பார்த்தா கூட அவர்களை சர்வஜஹா பார்த்தாலும் அவளுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா நான் பார்த்து பிறந்தவர்கள், அவர்கள் என்னுடைய பிறப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஈஸ்வரரானவர் சர்வபூதங்களுக்கும் சர்வ விஷயங்களுக்கும் சர்வ தேவர்களுக்கும் ஆதியா இருக்கக்கூடிய அவரை பற்றி எப்படி அவர்களுக்கு புரிந்து கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு? ஆகையினால் அவர்களுக்கு புரியறதுக்கான சான்ஸ் இல்லை. யோமாம் அஜம் அநாதிஞ்ச வேத்தி லோக மகேஸ்வரம் அசம்மூட சமத்யேஷு சர்வ பாபை பிரமுச்யதே அப்படின்னார். யார் ஒருவர் என்னை, இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? என்னுடைய ஆதியை கண்டுபிடிக்க முடியாது யாராலையும். அதுக்கு ஆதி நீங்க தேடிட்டு போனா முட்டைக்கு கோழி ஆதாரமா, கோழிக்கு முட்டை ஆதாரமானு தேடி போனாக்கா உங்களுக்கு பதிலே கிடைக்காது இல்லையா? அதனால உங்களுக்கு எதை முடிவுக்கு வரலாம், இதுக்கு ஆதி கிடையாதுன்றதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர, ஆதினாக்கா அனாதினாக்கா என்ன அர்த்தம்னா பிகினிங் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆதி தெரியாதுன்றதுனால அனாதி. நான் ஆதி, என்னுடைய ஆதியை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, அதனால நான் அனாதி. ஏன் அனாதி அப்படின்னா, பிறந்தா நீங்க ஆதியை கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் எனக்கு தான் பிறப்பே கிடையாது, அஜாயமான தானே எனக்கு. அஜஹா அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணா அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால அயம் அஜஹா, நான் அஜமா இருக்கிறதுனாலையும் அனாதியாக இருக்கிறதுனாலையும் இந்த லோகத்துக்கெல்லாம் மகேஸ்வரனாக இருக்கின்ற காரணத்தினால அவர்கள் என்னை அறிய முடியாது இல்லையா? என்னுடைய பெருமையானது எல்லா மகேஸ்வரனுடைய பெருமையை யாரால் அணைய முடியும்? இந்த லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய என்னுடைய மகா ஈஸ்வரமான என்னை அறிவதுன்றது ரொம்ப கஷ்டம். அனாதியாக இருக்கிற காரணத்தினால, அஜமாக இருக்கிற காரணத்தினால இவர்கள் அறிவதில்லை. ஆனா யார் ஒருவன் இதை ட்ரை பண்ணி அறியறானோ, இங்கதான் அர்ஜுனனுக்கு டீச்சிங் வர. அசம்முடகா, சம்மோகத்தை அடையாமல், இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்து போகாமல், இதுக்கு பின்னாடி ஒரு பகவான் இருக்கார் அப்படின்னு யார் ஒருத்தன் தெரிஞ்சுட்டு அந்த இன்டெலிஜென்ட்டா அந்த 2 ஆத்மா எல்லார்கிட்டையும் இருக்கு. ஒன்னு ரிஃப்ளெக்டட் சைத்தன்யமாக ஒரு ஆத்மா இருக்கு என்கிட்ட, இன்னொன்னு நான் தூங்குறது, நான் கனவு கண்டது, நான் மூச்சிட்டு இருக்கும் போது இருக்கிறது, இது 3த்தையும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆத்மா 2 பேர் இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், மோஸ்ட்லி என்ன பண்ண அந்த ஆத்மாவோட போய் ஐடென்டிஃபை ஆடுறதுனால இந்த சகரார் எல்லாம் போய் மாட்டிக்கிறேன். ஆனா நான் கிளைம் பண்ண வேண்டியது எந்த ஆத்மா, எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சாட்சியினுடைய சொரூபத்துலதான். யார் இப்படி அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறானோ அவன் அசம்மூடகா, அவன் சம்மோகத்தை அடையாதவன். இந்த உலகத்துல இருக்கிற மாயையோட சேர்த்து நான் இன்னார்னு நினைச்சுட்டானே ஆனால் போச்சு. அவன் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக போனதான். அதனால இந்த சம்சாரத்துல மாட்டிக்கணும், துக்கத்துல மாட்டிக்கணும். யார் ஒருத்தன் அதுக்கு இல்ல, நான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்மா எந்த ஸ்ருதியெல்லாம் சொல்றதோ அதுதான் நானு அப்படின்னு அதுல பண்ணணும்னு நினைக்கிறானோ அவன் சஹா சர்வ பாபைஹி பிரமுச்சதே. இப்படி இருக்கக்கூடிய அவன் சர்வ பாபைஹி பிரமுச்சதே, எல்லா பாபங்களில் இருந்தும் அவன் விடுபடுகிறான். அனாதின்னு தெரிஞ்சது. ஏன்? நான் அனாதின்னு தெரிஞ்சதுனால அஜம்னு தெரியுது, நான் அஜம்னு தெரிஞ்சதுனால சுதந்திரம்னு தெரியுது, சுதந்திரமா இருக்கிறதுனால எல்லா உலகத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சுட்டு, நான் எங்க இருக்கேன் அவனுக்கு பின்னாடியும் நான் தான் இருக்கேன், நானாக நான் தான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஆத்மாவையும் யார் ஒருவன் அறிகிறானோ, மத்தியேஷோ இந்த மார்த்தலா இருக்கக்கூடிய இந்த ஹியூமன் பீயிங்ஸ்ல யார் ஒருவன் இப்படி வேதாந்தத்தின் மூலமாக அந்த பரம்பிரம்மத்தை நான் என்று அறிகிறானோ அவன்
சர்வ பாபைஹி பிரமுச்சதே, எல்லா பாபங்களிலிருந்தும் அவன் விடுபடுகிறான். அப்படின்னா மோட்ச நிலையை அடைகிறான். அது மாத்திரம் இல்ல, அவர் புத்திர் ஞானம் அசம்மோகா க்ஷமா சத்யம் தமசமஹ சுகம் துக்கம் பவோ பாவஹ பயம் ச பயமேவச. இப்படி லோக மகேஸ்வரத்தினுடைய அவர் எப்படி ஈஸ்வரனா இருக்கார் அப்படின்னு பார்த்தா, எல்லாத்துக்கும் நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன்றத அறியணும். உங்க கையில இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் யார்கிட்ட இருந்து வந்தது? பகவானுடைய அருள் இல்லாம வரவே இல்லை. ஆனா எல்லாருக்கும் எப்படி வந்து அவாவாளுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி அவளுடையக்காக வந்தது. ஏன்னா அவர் தனியா கொடுக்க முடியாது. எப்படி எல்லாம் கொடுத்துருக்காரு பாருங்க. புத்தி, இந்த இடத்துல புத்தினா மனசு புத்தி சித்தா அகங்காரம் நமக்கு சொல்லி சொல்லி வழக்கம். அந்த புத்தி இல்லை இங்க. இந்த இடத்துல புத்தினாக்கா சூக்ஷ்ம திருஷ்டி, சர்வ அர்த்த சூக்ஷ்ம அர்த்த அவபோதகம் அப்படின்னு ஆச்சாரியார் பாஷை எழுதிட்டார். சூக்ஷ்மமான நுட்பமான விஷயங்களை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய புத்திசாலிகள் அர்த்தம், புத்திமான் அர்த்தம். அந்த புத்தி ஞானம் அப்படின்னாக்க, ஞானம்னா பகவான் தான் வசதி, பாக்கி எல்லாம் அனாத்மா, அதுல ஆத்மாவா இருக்கக்கூடிய அவர் தான் அப்படின்ற அந்த ஞானம் யாருக்கு இருக்கோ அந்த புத்திசாலிக்கு உண்டான ஞானம் அதுதான், அந்த விவேகம் தான். ஆத்மா சத்தியம், தத் எதிரிக்தம் சர்வம் அனித்யம் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த ஞானம். சம்மோகா அப்படின்னாக்க மதிமயக்கமே இல்லை அவனுக்கு. இதுல டிலிட்டாரிக்கே கிடையாது. வேதம் சொல்றது, குரு சொல்றாருன்னாக்கா ஆத்மா சத்தியம், தத் எதிரிக்தம் சர்வம். கோல்டு தான் அங்க ரியலே. இது செயினோ வங்கியோ இதெல்லாம் வெறும் நாம ரூபம் தான். அதுல உண்மை என்ன, சத்தியம் என்னன்னாக்க கோல்டு தான் சத்தியம், மிருத்திகே தேவ சத்தியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் யாரோ மதிமயக்கம் இல்லாதவன் அவன் தான். பாக்கி பேர்ல மதிமயக்கத்துல அது பின்னாடி போயிடுறாங்க. இவர் அதுல இருக்கக்கூடிய தத்துவத்தை மாத்திரம் பார்க்கக்கூடியவர். அதனால அசம்மோகா, சம்மோகம் அப்படின்னாக்க குழப்பம், மோகத்தை அடைந்தவன். அசம்மோகனா நன்றாக மோகத்தை அடையாதவன் அப்படின்னாரு. அப்புறம் க்ஷமா, பொறுமை. பொறுமைன்னா என்ன? யாரு தீங்கிழைத்தாலும், யார் அவமதித்தாலும், யாருக்கு நம்ம கிட்ட திருடினாலும், யார் பை போட்டாலும், யார் தீ வைத்தாலும், யார் விஷம் கொடுத்தாலும், இதெல்லாம் நான் ஆட்டத்தாயினாக்கா அவர் கொடுத்த டெபினிஷன். இப்படி நமக்கு கெட்டவர்கள் எல்லா வகையிலையும் ட்ரபிள் கொடுப்பாரு. அப்படி எல்லா விஷயத்தையும் கொடுத்தாலும் அங்கதான் இங்க கவனி ஆச்சரிய விஷயம், பொறுமையாக இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் சமா. எல்லாம் நமக்கு வேணும்னு அது நம்மளுடைய கர்மாவை போறதுக்காக பகவான் இந்த ரூபத்துல கொடுத்துருக்கானே தவிர அதை இப்ப மாத்திரத்துக்கு ட்ரை பண்றதா, அவன் மேல கோச்சிக்கிறதா இல்லை. எல்லாத்தையும் உடனே நமக்கு துன்பம் வரும்போதுதான் நம்ம கையில திருப்பி பார்த்துடணும் அந்த மைண்ட. எல்லாம் இந்த சமயத்துல இது வந்ததுக்கு காரணம் நம்மளுடைய பாஸ்ட் கர்மா ஒன்லி. அதனால இதுக்கு நம்ம ரியாக்ட் ஆகி பிரயோஜனம் இல்லை. இதை அனுபவிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் லைஃப் இஸ் கோயிங் டு பி பியூட்டிஃபுல் அப்படின்னு யாரு நினைக்கிட்டு இருக்கானோ அதுக்கு பேர் க்ஷமா. இதுதான் பொறுமை. அவன் போய் திட்டான்னாக்கா கோவப்படக்கூடாது. பழிக்கு பழி வாங்குறான்னு சொன்னானாக்கா போச்சு, தெய்வீ சம்பத்திலிருந்து இவன் நழுவிடுவான். ஆனா இது பகவான் அவனுக்கு கொடுத்ததுக்கு காரணம் இதுதான். இது புரிஞ்சுக்கலாம், இது புரிஞ்சுக்கணும். அப்புறம் சத்தியம். சத்தியம்னா எப்பொழுதுமே உண்மையா இருக்கு. சான்றோருக்கு பொய்யா விளக்கவே விளங்குதல் அப்படின்னாரு தாய்மானார். சான்றோருக்கு அழகு என்னன்னா பொய்யான வாழ்க்கை வாழாம இருக்கு, சத்தியத்தோட இருக்கிறது தான் பகவானுடைய டீச்சிங். அந்த சத்தியமா வாழறதுதான் பகவான் இப்ப சொல்லி தராரு, சத்தியம். அதுக்கப்புறம் தமஹா. தமஹானா இந்திரிய நிகிரகம். தமஹா. சமஹா மனோ நிகிரகம். இதெல்லாம் நம்ம சமதமாதி சக்க சம்பத்திலேயே பார்த்ததுதான். இப்படி சமஹா. அப்புறம் சுகம், சந்தோஷம், இன்பம். துக்கம், துன்பம். அப்புறம் பவஹா அபவஹா, பிறப்பு இறப்பு. பயம் அபயம். இது எல்லாம் எங்கிட்ட இருந்து வந்ததுதான். எல்லாம் நீங்க இதை அனுபவிச்சீங்க. சம்சாரம்னு எதை நினைச்சிட்டு இருக்கீங்களோ இதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நான் கொடுத்ததுதான். இது எல்லாம் புத்தியா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், அசம்மோகா, சமா, சத்தியம், தமஹா, சமஹா, சுகம், துக்கம், பவம் அபவம், பிறப்பு இறப்பு, பயம் அபயம் எல்லாம் அது மாத்திரம் இல்ல. அஹிம்சா. அடுத்து அஹிம்சா, சமதா, துஷ்டி, தபோதானம், யசோ யசஹ, பவந்தி பாவா பூதானாம் மத்தயேவ பிருதக் விதாஹ. இதெல்லாம் இந்த புத்தி, ஞானம், அசம்மோகா, சமஹா, சத்தியம், தமஹா, சமஹா, சுகம், துக்கம், பயம், அபயம், பவஹா, அபாவஹா. அதுக்கப்புறம் அது மாத்திரம் இல்ல, அஹிம்சா. அஹிம்சான்னா என்ன அர்த்தம்னா மனசுனாலையும் மனசா காயேன வாச்சா இந்த 3 நாளையும் யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்றதுதான். இந்த அஹிம்சா நம்ம சாதாரணமா என்ன பண்ணணும்னா யாரையும் அடிக்காம இருக்கிறது தான் அஹிம்சா நினைச்சுக்கணும். அது இல்ல அஹிம்சா.
மனசுனால கூட நினைச்சா, மனசுனால நீங்க நினைச்சிட்டா கூட அவளுக்கு தெரியலன்னா கூட அது இம்சை தான். அது அதுக்கு உண்டான பலனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால மனசுனாலையும் காயத்தினாலையும் வாக்குனாலையும் யாரையுமே ஹிம்சை பண்ணாம இருக்கிறது, இனிமையா பேசுறது அப்படின்றது அஹிம்சா. அப்புறம் சமதா, சுகதுக்கம், வெற்றி தோல்வி, புகழ்ச்சி இகழ்ச்சி, மானம் அவமானம், நட்பு பகை, இது எல்லாத்தையும் இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் எல்லாத்தையும் சமமாக பார்க்கறது. சீதம் உஷ்ணம் எல்லாத்தையும் சமமா பார்க்கறதுக்கு கத்துக்கிறதுன்ற ஒரு நிலை இருக்க, அந்த ஒரு நிலையை தான் நான் கொடுத்துதான் எல்லாருக்கும் இந்த ஞானத்தை நான் கொடுக்க போறேன். முதல்ல இதெல்லாம் டெஸ்டிங், நமக்கு இதெல்லாம் வருதா அப்படின்னு பார்த்துன்னு யாராவது வந்தா இரிட்டேட் ஆனா இன்னும் வரல, எனக்கும் பகவானுக்கும் இன்னும் டிஸ்டன்ஸ் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நான் உபாசனை பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்ற சமதா. அப்புறம் துஷ்டிகி, துஷ்டிகினா எந்த காரணமும் இல்லாம எப்போதுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு கத்துக்கணும். வந்ததுன்னா இரிட்டேட் ஆகுதுன்றாங்க, இன்னும் சரியா இல்லை அப்படின்றது. எப்படி வந்தாலும் சரி 2 நிமிஷத்துல சேனலை மாத்திட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்துட்டே இருக்கணும், அது துஷ்டிகி. அதுக்கப்புறம் தபஹா, தர்ம மார்க்கத்திலேயே இருந்து கொண்டு இருக்கிறது தான் தபஸ். என்ன பண்ணணும்னா கஷ்டம் ஏதாவது வந்துட்டே இருக்கும், அது எல்லாத்தையும் பொறுத்துட்டு நம்ம இருக்கிறது கன்வின்ஸ் ஆகி அந்த வழியிலேயே இருக்கிறதுக்கு அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் இதை நிலைநிறுத்த வேண்டி இருக்கு இல்லையா. அதனால அந்த கஷ்டத்தை பொறுத்து இருக்க கொடுத்ததுனால தான் அதுக்கு பேரு தபஸ்ன்னு பேரு. என்ன, அது கொஞ்சம் தப்பிக்க செய்யும், ஆனாலும் அதை விடாம கடைபிடிக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தானம். தானம்ன்றது தர்ம நிமித்தமாக நம்ம கொடுக்க போடியது நேச்சுரல். ஒருத்தர் கஷ்டப்படுறாருனாக்கா அவரை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய பகவானுடைய குணத்துல இருந்து நமக்கு வந்து அந்த குணம் என்னன்னா கிருபை. யாராவது ஒருத்தர் துன்பப்பட்டான்னாக்கா நம்மளுக்கு பார்த்தான்னாக்கா பார்க்காது. பக்கத்து வீட்டுல ஒரு துக்கம்னாக்கா நம்ம பார்த்துலயும் அது நேச்சுரல், எல்லாருமே கொஞ்சம் இருப்போம். அது என்னன்னா நம்மள அறியாமையே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிருபை, அந்த தயையானது இருக்கு. துன்பப்பட்டவர்களை பார்த்தா நமக்கு தெரியாமையே நம்ம மனசு உருகிறது. அதனால என்ன பண்ண, தர்மமா அவளுக்கு என்ன காரியம் பண்ணணுமோ அதை பண்ணணும். இப்படி பண்ணக்கூடிய செயல்களுக்கு பேரு தானம்னு பேரு. தர்மமா செய்யக்கூடிய தானம். அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம்னாக்கா பிராமணனுக்கு தானம் கொடுக்கறது, அது அப்பாவனுடைய மரணம்னாக்கா 10 தசதானம் கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரு 60 தசதானம் கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரு சதாபிஷேகம்னாக்கா கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா, சச்சப்த பூர்த்தினா இந்த தானங்கள் கொடுக்கறது. ஏன்னா சேர்த்ததெல்லாம் பகவானுடைய காசை நம்ம வாங்கி உள்ள வச்சுட்டு இருக்கோம் பேங்க்ல. இதை யாருக்கு கொடுக்கணும், பகவானுக்கு கொடுக்கணும். பகவானுக்கு கொடுக்க முடியாது, பகவானுடைய வேதத்துக்கு கொடுக்கணும். அந்த வேதத்தை எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி சின்ன வயசுலயே அப்பா அம்மாவெல்லாம் உதறி தள்ளிட்டு 5 வயசு 6 வயசுல போய் தானே கிணத்துல தண்ணி இழுத்து குளிச்சு அப்படி படிச்சு அந்த பிராமணாளுக்கு கொடுக்கறதுலதான் இதுல விசேஷம் இருக்கிறதுனால நல்லா தேடி அவளுக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த தானங்கள் அவ்வளவு விசேஷம் அவளுக்கு போய் கொடுத்தாங்க. இப்படி கொடுக்குற தானம் பரமோ தர்மஹா அப்படின்னு மகாநாராயண உபநிஷத்துல இருக்கு. எவ்வளவு அண்ணன் தம்பி சண்டம் கூட இந்த தானமானது ஒன்னா சேர்த்துரும். ஏன்னா நீங்க என்னதான் சொன்னாலும் அவளுக்கு நீங்க துணி கிணி வாங்கி கொடுத்தீங்கன்னாக்க அந்த கோபமானது மறைக்கப்பட்டு அவள் ஒன்னா செய்யற. அதுக்கு இந்த தானம்ன்றதுதான் பெரிய ஒரு அர்த்தம் வச்சுட்டு இருக்கான். இதை வச்சுட்டு யார வேணாலும் வாங்கலாம் அவன். ஆனா நல்ல தார்மீகமான தானமா இங்க புரிஞ்சுக்கணும். அதை லஞ்சம் கொடுத்து வாங்குறான்னு அப்படி புரிஞ்சுன்ற கூட அது தர்மமா பண்ணக்கூடிய தானம். இது தானம் யசஹா அப்படின்னாக்க அதனால வரக்கூடிய தர்மத்தினால வரக்கூடிய கீர்த்தி, அயசஹா அதர்மத்தினால வரக்கூடிய அதர்ம நிமித்தத்தினால வரக்கூடிய அந்த அகீர்த்தி. இது எல்லாமே பிரிதக் விதா, எல்லாம் வேற 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 ஆங்கிள் நான் படைச்சு வச்சிருக்கேன். இவ்வளோ குணங்களையும் பல விதமாக நான் படைச்சு வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு என்னது மத்தையேவ பூதானாம் பாவகா பவந்தி, எங்கிட்டேருந்துதான் இது எல்லாமே என்ன இந்த உயிரினங்களுக்கெல்லாம் பவந்தி இருக்கின்ற இந்த குணங்கள்லாம் நான் தான் காரணம், நான் தான் இவாளுக்கெல்லாம் இப்படி வரணும்னு தெய்வீ சம்பத்தையும் அசர சம்பத்திலையும் நான் படைச்சு வச்சு இவாளுக்கு கூடவே விவேக புத்தியும் கொடுத்து இவர்கள் எல்லாம் இந்த தெய்வீ சம்பத்தையே ஆசிரித்து கொண்டிருந்தாரே ஆனால் அவர்களுக்கு என்ன வரும்னா அந்த கரண சுத்தியானது ஏற்படும். அந்த கரண சுத்தியானது ஏற்படுமே ஆனால் வேதாந்த வாக்கியமானது அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னது உடனே புரிய ஆரம்பிக்கும். அப்படின்னு சொல்றதுக்காக புத்தி ஞானம் சம்மோகா சமா சத்தியம் கமஹா சமஹா சுகம் துக்கம் பவஹா அபாவ பயம் அபயம் அஹிம்சா சமதா துஷ்டிஹி தபஹா தானம் யசஹா அயசஹா அப்படின்னு 20 விஷயத்த 2 ஸ்லோகத்துல சொல்லிவிட்டார். இது எல்லாத்தையும் யாரு ஃபாலோ பண்றானோ இதெல்லாம் எங்கிட்ட இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஆகையினால இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்றது என்னுடைய குளோரி தான் இது அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்களே ஆனால் தேவர்களை விட நீங்களும் வசதியாக இதை அறியலாம் அப்படின்ற அர்த்தத்துல இவ்வளவும் சொல்லிக் கொடுத்தார்.
சொல்லி கொடுத்து மகர்ஷயா சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதாக ஏஷாம் லோக இமா பிரஜாஹ. அது மாத்திரம் இல்ல, இந்த வேல்யூஸ் கூட இல்லாம மனிதர்கள் பிறந்ததும் என்கிட்ட தான் பிறந்தார்கள். இமாஹா பிரஜாஹா, இந்த பிரஜைகள் எல்லாருமே ஏஷா எங்கேருந்து பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா எங்கிட்ட இருந்தா பிறந்தார்கள். எல்லாரும் எப்படி பிறந்தார்கள்? அவாவாளுக்கு கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மைண்டோட நான் எல்லாரையும் படைச்சிருக்கேன். இதே மாதிரிதான் உங்களை எப்படி படைச்சேனோ அதே மாதிரிதான் மகர்ஷிகளையும் 7 பேர் படைச்சேன். அதுக்கப்புறம் மனுக்களை படைச்சேன். அதுக்கப்புறம் சத்வாரகான தனக்கர் தனந்தனன்னு பகவானுடைய மானச புத்திரர்களை படைச்சேன். இப்படிதான் என்னுடைய பாவத்தினாலதான் எல்லாருமே மனசா ஜாதாக, எல்லாம் என்னுடைய மனசுல இருந்துதான் எல்லாருமே பிறந்தார்கள் அப்படின்னு சொன்னார். மகர்ஷயா சப்த அப்படின்னு சொல்லிட்டாருங்க. 7ன்னு சொன்னதுனால இவர் என்ன சொல்லிட்டாரு, இதுக்கு பாஷ்யம் எழுதும்போது மிருகம் மரீச்சி மத்ரிஞ்ச புலஸ்யம் புலஹம் கிரதும் வசிஷ்டம் ச மகா தேஜாஹ தோத்ருஜத் மனசா ஸ்ருதான் அப்படின்னு ஒரு ஸ்ருதி இருக்கான். அந்த ஸ்ருதியில இருக்கக்கூடியதுதான் நமக்கு வேதத்திலேயே கிடைக்கிறதுனால இது என்ன ஆச்சுன்னு, இவர் பிருகுவாதேகான்னு சொன்னது இதுதான் இருக்கணும். ஆச்சாரியால் பாஷ்யத்துல மகர்ஷயா சப்த பிருகுவாதீனாம்னு சொல்லிட்டாரு. அப்பதான் நான் சொன்னேன், இந்த சந்தேகம் வருது, மரீச்சி முதலியவர்கள் தானே சொல்லணும், இவர் ஏன் பிருகு முதலியவர்கள் சொன்னாருன்னாக்க, இந்த ஸ்ருதிய மனசுல வச்சுட்டு ஆச்சாரியால் பிருகுன்னு ஆரம்பிச்சிருக்கார். 2வது மகர்ஷினாம் பிருகுரகம்னு பின்னாடி சொல்ல போறாரு அவரே வாக்குல. அதனால இந்த பிருகு அப்படின்னு சொல்லிருக்காரு. இந்த பிருகுவானவர் யாருன்றத கொஞ்சம் ஒரு லைட்டா பார்த்துப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே பெரிய பெரிய கதைகள் இருக்கு. சாதாரணமா நம்ம இந்த பிருகுன்றவர் 10 பிரஜாபதிகளை பிரம்மாவானவர் சிருஷ்டி பண்ணார். அதுல பிருகுன்றவரும் ஒரு பிரஜாபதி. பிரஜாபதினா ஃபர்ஸ்ட் பிரம்மா உண்டானார் ஈஸ்வரன் கிட்ட இருந்து பிரம்மா. அந்த பிரம்மா என்ன பண்ணாரு, ஒரு 10 பிரஜாபதிகளை உண்டாயி அவாளுக்கு இந்த வேலையெல்லாம் கொடுத்தார். அந்த பிரஜாபதி அவாள்லாம் இந்த பிரஜைகளை எல்லாம் உண்டு பண்ணாங்க. இப்படி பிரஜாபதிகளை முதல்ல உருவாக்கப்பட்டவர் பிரம்மா. பிரஜாபதிகள் பிரம்மாவால உருவாக்கப்பட்டவர்கள், இன்டைரக்ட்லி பகவானால உருவாக்கப்பட்டவர்கள். இப்படி இருக்கக்கூடிய பிருகு என்ற ஒரு பிரஜாபதி, அவர் இந்த பார்கவ கோத்திரம் அப்படின்னு, பிருகுவனுடைய கோத்திரம் தான் இந்த பார்கவ கோத்திரம் அப்படின்னு. இதுல வந்தவர் தான் பரசுராமர், ஜமதகினி எல்லாம் இதுல இருந்து வந்தவர்கள் தான். அவர்கள் எல்லாம் இந்த பிருகு வம்சத்திலிருந்து வந்தவர்கள். ஸ்ரீவத்ச கோத்திரத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பார்கவ, சாவண, ஆப்னவான, ஔர்வ, ஜாமதக்னிய அப்படின்னு ஜாமதக்னி பிருகு இந்த குலத்திலிருந்து வந்தவர்கள் தான். அந்த கோத்திர பிரவர்த்தகர்கள் தான் அவெல்லாம் இந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள். அதுக்கப்புறம் மரீச்சி. மரீச்சின்றவர் யாருன்னா அவர் ஒரு பிரஜாபதி. அவர் கஷ்யப பிரஜாபதிக்கு அப்பா. மரீச்சி கிட்ட இருந்தா கஷ்யப பிரஜாபதி வந்தார். அவர்கிட்ட இருந்தா சன் வந்தது. அவர்கிட்ட இருந்தா கஷ்யப பிரஜாபதிக்கும் அதித்திக்கும் பிறந்தவர்கள் தான் ஆதித்யர்கள். கஷ்யப பிரஜாபதிக்கும் திதிக்கும் பிறந்தவர்கள் தைத்தியர்கள். அப்படிதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பிரஜாபதினா மரீச்சி தான் முதல்ல வரும். ஆனா இங்க அவர் பிருகுன்னு சொன்னதுனால மரீச்சி 2வதா சொல்றாரு. பிருகுக்கு அப்புறம் மரீச்சி. இந்த மரீச்சி கிட்ட இருந்தா இந்த ஆதித்யர்கள்லாம் துவாதச ஆதித்யர்கள் உண்டானார்கள். அதே மாதிரி நிறைய தைத்தியர்கள் இந்த திதியின் மூலமா இந்த கஷ்யப பிரஜாபதியின் மூலமாக தான் வந்தாரு. அப்புறம் அத்ரி. அத்ரி ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுக்காக அனுசியா அவருடைய ஹஸ்பண்ட்ன்றதுனால ரொம்ப ஃபேமஸ். அவர் அனுசியா ஆத்துக்காரு அப்படி சொன்னதான். அனுசியாவுக்கும் அத்ரி ஏன் ஃபேமஸ்னா, ராமாயணத்துல அவர் ராமரையும் செய்தியையும் வர வச்சு அவளுக்கு சத்காரங்கள்லாம் பண்ணார். அவர் பகவானே வந்திருக்காருன்னு. அதனால அது மாத்திரம் இல்ல, அனசியா சீதைக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம், ஒரு பரிவிதா தர்மங்கள் என்ன, ஆமா ஸ்ரீ தர்மங்கள்லாம் என்ன, ஏன்னா சாட்சாத் மகாவிஷ்ணு உங்களுடைய ஆத்துக்கார், நீ தெரியாம இருக்காத, அவரையே எப்பொழுதும் நினைச்சிட்டு இருக்கணும், அவரை விடக்கூடாதுன்ற நிறைய போதனைகள்லாம் அவன் பண்ணியிருக்கான் அனசியா. அதனால ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுனால அத்ரி அப்படி. இந்த அத்ரி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆத்திரேய கோத்திரம். ரொம்ப விசேஷமா இருந்தது. அந்த ஆத்திரேய கோத்திரம் சேர்ந்தவாளுக்கெல்லாம் நிறைய விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு. யாகத்துல போனீங்கன்னாக்க முதல்லயே பேசி வைக்க கூடாது யாருங்க. திடீர்னு அந்த தட்சணையெல்லாம் கொடுக்குற அன்னைக்கு அங்க இருந்து எழுந்து அந்த பிரம்மாவானவர் கேட்பாரு, இங்க யாரு ஆத்திரேய கோத்திரத்துக்கு சேர்ந்தவா இருக்காளோ அவ இங்க வாங்க, முதல் தட்சிணை எல்லாருக்கும் என்ன கொடுக்க போறோமோ அதை அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா எப்படி ஒரு லக்கு பாருங்க. அங்க யாரும் ஆத்திரேய கோத்திரம் இல்லைன்னாக்க, நான் ஒரு யாகத்துக்கு போயிருந்தாங்க ஆத்திரேய கோத்திரம் அன்னைக்கு இல்ல. ஆனா சாதாரண ஒரு ஆத்திரேய கோத்திரம் இருப்பாரு.
இருந்தான்னா அவன் யாருன்னு தெரியக்கூடாது, அதாவது முதல்ல கொடுக்கணும். அப்படி ஒரு விசேஷங்கள் சில சில கோத்திரங்களுக்கு எல்லாம் இருக்கு. அதுல அத்திரி மேல வந்தவருக்கு அப்படி. அப்புறம் புலஸ்தியர் இருக்கார். இவர் புலஸ்தியர் வந்து குலகுரு பராசரருக்கு இருந்தாரு. நம்ம இதுல ராமருக்கு வசிஷ்டர் மாதிரி பராசரர் வந்து புலஸ்தியர் வந்து பராசரருக்கு இருந்தார். பராசரர் வந்து எல்லா ராட்சஸையும் ட்ரபிள் கொடுக்குறாங்கன்றதுக்காக மொத்தமா ஒய்ச்சி கட்டிடுறேன்னு ஒரு யாகத்தை ஆரம்பிச்சாரு. அதுக்கு புலஸ்தியரை கூப்பிட்டாரு. துட்டு வருதுன்றதுக்காக எஸ்ன்னு சொல்ற காலம் இந்த காலம். அவர் அந்த காலத்துல அப்படி இல்லை, இந்த நேரம் சரியே இல்லை உனக்கு, அதனால இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது, இப்ப நீ பண்ண காரியங்கள்லாம் உனக்கு பேக்ல தான் போகும், அதனால நான் சொல்றது கேளு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு வேதாந்தத்தை படி அப்படின்னு சொன்ன உடனே அவர் இந்த கர்மா மேல இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் பராசரர் விட்டுட்டு அவர்கிட்ட உட்கார்ந்து புலஸ்தியர்கிட்ட ஞானம் வாங்கினதா ஒரு புராண கதை இருக்கு. அதனால இந்த புலஸ்தியர் ஒரு பெரிய மகரிஷியா இருந்து ஞானத்தை கொடுத்திருக்கார் பராசரருக்கு. அப்படி புலஸ்தியர். அப்புறம் புலகர்னு ஒருத்தர் இருக்கார். இந்த புலகர் என்ன பண்ணாரு, சனந்தனர் கிட்ட போய் நிமித்தி, எல்லாரும் அந்த காலத்துல பிரவೃತ್ತಿ மார்க்கமா இருக்கதான் படிக்கிறதுக்கு போறது வாங்குறதுன்றதுதான் சிஸ்டமா இருந்த காலத்துல இவர் ஒரு புரட்சி பண்ணாரு. நேர சனக சமநந்தர் கிட்ட போய் வெறும் கோமனதை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்காங்க சனகர் சனந்தனர்லாம். அவெல்லாம் யாரு கூடயும் பேச மாட்டாங்க, ஒண்ணு மாட்டாங்க. இவர் போய் தகராறு பண்ணி அதெல்லாம் பேசாம இருக்க முடியும். யாரு இருந்தா என்ன, எனக்கு நீங்க இந்த வேதாந்தத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் காலில் விழுந்ததுனால சனகர் இவருக்கு வேதாந்தங்கள்லாம் சொல்லி கொடுத்து, அவர்னால இவர் புலகர் ரொம்ப பெரியவர். ஏன்னா சனக சனந்தர்கிட்ட அவர் வந்து வேதாந்தத்தை படிச்சவர், சன்னியாசி கிட்ட இருந்து வேதத்தை படிச்சவர், நிவர்த்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கிட்ட இருந்து வேதாந்தத்தை படிச்சவர் புலகர். அதுக்கப்புறம் கிரதுன்னு ஒரு முனிவர் இருந்தார். இந்த கிரதுவனுடைய முனிவர் என்ன பண்ணாரு, 60,000 வாழக்கிள்ளியர்களை படைத்தவர். அவர் வாழக்கிள்ளியர்கள்னா எல்லாம் கொசு மாதிரியான ஒரு சிருஷ்டி. இவெல்லாம் இப்ப டுவார்ஃப் எல்லாம் சினிமாலாம் காமிக்கிறாங்க கொஞ்சமா இருந்ததா, அதெல்லாம் நம்ம புராணங்கள்ல நிறைய கதை. வாழக்கிள்ளியர்கள் அப்படிதான், ஏ வாலாஹா ஏ வாழக்கிள்ளியா அப்படின்லாம் இவெல்லாம் வந்து வேற வேறமா வச்சு எல்லாம் டுவார்ஃபா பிறந்தவர்கள். இப்படி 60,000 பேரை ஒரே சமயத்துல சூரியனுடைய அருள்னால பண்ணவர். அவர் சூரியத்தை எப்பொழுதும் உபாசனை பண்ணவர். அவர் கிரதுன்னு அவர் ரொம்ப ஃபேமஸ். இவர் ஒரு மகரிஷி. அதுக்கப்புறம் வசிஷ்டர் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. அருந்ததியினுடைய ஆத்துக்கார் எல்லா விவாகத்திலையும் அவரை நினைக்காம இருக்க முடியாது, அருந்ததி பார்த்துதான் கல்யாணம் பண்றதுன்ற அளவுக்கு அவர் ரொம்ப மகரிஷி, ரொம்ப ஃபேமஸா இருக்காரு. அவருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் நிறைய சண்டைகள் தெரியும். அவர் ஒரு தடவை 2 பேரும் போய் ஆதிசாஸ்திரி கிட்ட கேட்டாராம். என்ன ஆதிசேஷன் சொன்னாராம், நீங்க எல்லாம் என்ன மகரிஷியா இருந்து என்ன பிரயோஜனம், நான் பூமியை 24 மணி நேரமும் 365 டேஸும் நான் தாங்கிட்டே இருக்கேன் என்ன அப்படின்னு, ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு நாங்க ரிலீஃப் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டாராம். எப்படி ரிலீஃப் கொடுப்பீங்க அப்படின்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்டாரு. அவர் வசிஷ்டர் சொன்னாராம், அதனால சத்சங்கம் இருந்துச்சு, ஆனால் உங்களை மாதிரி பெரியவாளோட நம்ம சத்சங்கம் இருந்ததுன்னா உங்களுடைய குணங்கள் உங்களுடைய எனர்ஜி எல்லாம் எங்களுக்கு வரும் இல்லையா, பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த எனர்ஜியை வச்சுட்டு நாங்க பூமியை தாங்கி உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு விஸ்வாமித்திரர் உடனே அப்டேட் பண்ணிட்டாரு, இதெல்லாம் சத்சங்கத்தினால அதெல்லாம் வராது, அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தெரியாது, தபஸ் பண்ணணும், உடம்ப முளைச்சு தபஸ் பண்ணி அந்த தபஸனுடைய வலிமையினாலதான் உங்களை பண்ணேன்னு. சரி நீங்க வேணா பாருங்க, தபஸ் பண்ணிட்டு வாங்க, நீங்க வேணா சத்சங்கத்திலேயே இருந்து பாருங்க, உங்க 2 பேருக்கு யார் இருக்கா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஒரு 2 நிமிஷம், நீங்க இந்த பூமியினுடைய பாரத்தை தாங்குங்க அப்படின்னு சொன்னாராம். விஸ்வாமித்திரர் ஃபுல் தபஸ் 10,000 வருஷம் தபஸ் பண்ணிட்டு வந்து இப்ப நான் ஃபுல்லா வந்திருக்கேன், ஃபுல்லா எனக்கு எனர்ஜி ஃபுல்லா ஏற்றின்னு வந்து கூடுனாக்கா அவரால் தூக்கவே முடியல, ஐயோ என்னால தாங்க முடியல அப்படின்னா திருப்பி வச்சாராம். அப்போ வசிஷ்டரை பார்த்தாராம், என்ன நீ உங்களுடைய கதை என்னன்னாரு. நான் வந்து அது மாதிரிலாம் இல்லை, நான் சத்சங்கத்தினால ஒருவன்ற நம்பிக்கையில இருக்கேன், நானு என்ன வேதாந்திகளோட பழகிட்டு இது மாதிரி இருந்தேன்னா நிச்சயமா வாழ்க்கையில முன்னேற்றம், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், லெட் மீ கிவ் எ ட்ரை அப்படின்னு பார்த்தா அவரால் 2 நிமிஷம் நிக்க முடிச்சுதான் இந்த பூமியுடைய தாங்க. அப்பவே அவருக்கு வினயம் வந்துட்டான், எவ்வளவு பெரியவர் இந்த ஆதிசேஷன்ல, இந்த சத்சங்கத்தினாலதான் எனக்கு இந்த சத்சங்கத்தை பெருமையை வந்து உலகத்துக்கு சொன்னவர் வசிஷ்டர். இப்படி அந்த வசிஷ்டர் வந்து எல்லாருக்கும் தெரியும், ராமருடைய தசரதனுடைய வீட்டுல தசரதன் பண்ண தப்பும் எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் வந்து ராமாயணத்துக்கு ராமருக்கு பட்டாபிஷேகத்துக்கு டேட்டு சொல்றவர் பெரியவர், அவர் வாயில தான் எல்லாமே பண்ணணும்.
இவர் அவசரப்பட்டு தானே பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு ஒரு டேட்டை பண்ணிட்டு அந்த டேட்ல வசிஷ்டரை ஒத்துக்க சொன்னாரு, அதனால வந்த பிரச்சனை தான் பட்டாச்சு அப்படின்னு. அதுக்கு நடுவுல நிறைய கிளக்கதையெல்லாம் இருக்கு. அவர் சரியா டீல் பண்ணல, அது ஒரு பெரிய காஸ்ட்லியா போச்சு அப்படின்னு சொல்லுது. இப்படி மகர்ஷயா சப்த. அப்புறம் இப்படி இந்த பிருகு மரீசி அத்ரி புலஸ்தியர் புலகர் கிரது வசிஷ்டர்னது புறான்னு சொன்னதுனால முன்னாடி முதல்ல இருந்தவர். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்க அத்ரி வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ஜமதக்னி பாரத்வாஜர் கௌதமர் காஷ்யபர் அப்படின்னு சில பேர் அதுக்கு அடுத்த வந்த சப்தரிஷிகள். இப்ப இவாளுக்கெல்லாம் தான் சப்தரிஷி ஆசிரமத்துல உங்களுக்கு இருக்கு ஹரித்வார்ல போனீங்கன்னா. அவ மீன் பண்றது இந்த புலகர் கருத்து இவர்கள்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் பழைய காலத்து ஆளா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இருந்தவர் அத்ரி வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ஜமதக்னி பாரத்வாஜர் கௌதமர் காஷ்யபர். ஏன்னா பிருகு வம்சத்துல இருந்து வந்த ஜமதக்னி வந்துட்டாரு இல்லையா அடுத்தது. இவ டேக்கன் ஓவர் பண்ணிட்டாங்க அந்த இந்த 7க்கு. நம்ம சந்தியாவந்தனத்துல வந்ததுக்கு எங்கேயும் நமக்கு பிரமாணம் காணும். அத்ரி பிருகு புஷ்ட வசிஷ்ட கௌதம காஷ்யப இவாளதான் 7 நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது எப்படின்னா சின்னமா காலங்காலமா இது வந்துட்டே இருக்கிறது. இவா எப்ப வந்தான்னு சொல்றதுக்கு தெரியல. மொத்தத்துல இவா எல்லா 7 மகரிஷிகளும் பகவானால படைக்கப்பட்டவர். இதுதான் நமக்கு அங்க தாத்பரியம். மகர்ஷியா சப்தே பூர்வே சத்வாரஹா அப்படின்னாக்க 4 பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள் 4 பேரு. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். சில பேர் சொல்றாங்க சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத் சுஜாத்தியன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா வாழ்க்கையும் பேரு தான். மொத்தத்துல சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்னு சொல்றதுதான் வழக்கம். இப்படி இந்த 4 பேர்களும் சத்வாரஹா இவர்களும் பகவானுடைய மனசிலிருந்து உண்டானவர்கள். அப்புறம் இன்னொரு மனு அப்படின்னு இருக்கார். இவர் ரிஷி ஸ்டேட்டஸ் இல்ல, ராஜா ஸ்டேட்டஸும் இல்ல, ஆனா ரிஷி மாதிரி, ஆனா ராஜா மாதிரி. இப்படி மனுக்கள்லாம் வந்தாங்க. இந்த மனுக்கள் 14 மனுக்கள் இருக்காங்க. இந்த மனுக்கள்ல யாருன்னா சாவர்ணி, வாரோச்சிஷ, உத்தம, தாமச, ரைவத, சாட்சுஷ, வைவஸ்வத, அது வரைக்கும் தெரியும். ஏன்னா நம்ம இப்ப வைவஸ்வத்தை 7 இருக்கோம். வைவஸ்வத மன்வந்திரே அஷ்டாவிம்சதி தம, அதுல 28வது சதுரகத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம்ன்றது பார்த்து. இதுக்கு அடுத்தது வரப்போறவர் யாரு? சாவர்ணி. அதுக்கப்புறம் தக்ஷ சாவர்ணி, அதுக்கப்புறம் தர்ம சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, தேவ சாவர்ணி, இந்திர சாவர்ணி எல்லாம் வரப்போறாங்க. சரி, அடுத்தது சாவர்ணின்னு எப்படி தெரியும் அப்படின்னா சாவர்ணி சூரியதனையோ யோ மனு தத்தியமஹா அப்படின்னு 8வது மனு அவர் தான். நிஷாமயதுத்பத்தி விஸ்தராத்கதோமா விஸ்தாரமா அதை பத்தி இப்ப சொல்ல போறேன்னு துர்கா சப்தசதியில ஆரம்பிச்சதுனால நம்ம எல்லாருக்கும் தெரியுது சாவர்ணி மனு அடுத்தது வரப்போறார். யாருன்னாக்கா இந்த சுரதன் இருக்கக்கூடிய ராஜாவும் சமாதின்னு இருக்கக்கூடிய வைசியனும் 2 பேரும் சேர்ந்து சுமேதஸ்ன்ற ஒரு ரிஷியனுடைய ஆசிரமத்துக்கு போய் நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம்னு அந்த வைசியம் சொல்ல போக, இந்த ராஜா நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு சொன்ன உடனே அம்பாளுடைய பிரபாவங்களை எல்லாம் கேட்டானாக்கா உன்னுடைய கஷ்டங்கள்லாம் போகும்னு சொல்லி அவர் ஒவ்வொன்னா சொல்லி மைசாசுர வதங்கள்லாம் சொல்லி ரத்த பீஜ வதத்தெல்லாம் சொல்லி சும்பனி சும்ப வதங்கள்லாம் சொல்லி சண்டமுண்ட வதங்கள் எல்லா வதங்களையும் சேர்த்து அந்த தேவர்கள்லாம் எப்படி ஸ்துதி பண்ணாங்க அந்த அம்பாளை அப்படின்னு சொல்லி அங்கேயும் தேவஸ்துதி. ஏன்னா தேவானா விதுகுக்கு அதெல்லாம் என்ன அவ பண்ண ஸ்துதி எல்லாம் நீயும் சொன்னா உனக்கு வரும்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்லி கடைசியில அந்த ராஜாவையே அடுத்தது சாவர்ணி மனுவா உன்னை நான் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரதரதா சாவர்ணி மனுவா அம்பாள் அப்பாயிண்ட் பண்ண போறா. இந்த சீக்கிரம் நமக்கு முதல்லயே லீக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ கொஸ்டின் பேப்பர் அவுட். ஏன்னா துர்கா சப்தசதி படிச்சதுனால அவுட் ஆயிடுச்சு. இப்ப அப்பாயின்மெண்ட் சொல்லியாச்சு. இதுக்கப்புறமா அந்த வைசியம் என்ன கேட்டா எனக்கு அது வேண்டாம், எனக்கு ஞானம் தான் வேணும்னு அவளை ஞானி ஆக்கிட்டா. அவன் கேட்டது ஞானம், இவர் கேட்டது ராஜபோகத்தை கேட்டதுனால இவரை மனு ஆக்கிட்டா. அப்படி இப்படி மனவஹா ததா மகவிஷய சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதாக ஏஷாம் லோக இமா பிரஜாஹ. இமா பிரஜாஹ என்ன? 6-7 மகர்ஷிகள் என்ன, 4 மானச புத்திரர்கள் என்ன, அப்புறம் மனுக்கள் என்ன, இவர்கள் எல்லாம் மத்பாவாக என்னையே அதீனமாக கொண்டு என்னுடைய சக்தியால உண்டானவர்கள் தான். இந்த நீங்களா இருக்கட்டும் அவளா இருக்கட்டும் எல்லாமேன்றதுதான் என்னுடைய குளோரி. இந்த பெருமையை அறிந்து கொள்வது அவசியம். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், பகவான் தான் காரணம், நமக்கும் அவர் தான் காரணம்ன்றது தெரியாது. கனகசனந்தனுக்கு அவர் அப்பான்னாக்க எனக்கு மாத்திரம் அப்பா இல்லைன்னு நினைக்கின்றாதீங்க. அவர் நமக்கும் குளோஸ் தான். அவளால முடியாதுன்னா நம்மளாலேயும் முடியும்ன்ற ஒரு கான்பிடன்ஸ் தான் கொடுக்கிறார். நமக்கும் அவர் தான்.
அதனால் நம்ம ஏதோ சாதாரணமா பிறந்தா ஏதோ ஒண்ணு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தராரு. ஏதாம் விபூதிம் யோகம் ச மம யோகேத்தி தத்வதா சோவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயः. ஏதாம் விபூதிம் யோகம் ச, இப்படி அவருடைய குளோரி என்னன்னு நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டோம். எதுக்காக தெரிஞ்சுட்டோம்? அவருடைய குளோரியும் யோகம் ச, அவருடைய இந்த யோகமும் அவருடைய மகேஸ்வரனாக இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வர சக்தியா இருக்கக்கூடிய அந்த யோகத்தையும் மம என்னுடையதை யஹா வேத்தி தத்துவதா, யார் ஒருவன் இப்படி தத்துவமா புரிந்து கொள்கிறானோ அவர்கள் சகா அதிகம்பேன ஆடாத நிச்சயமாக இந்த யோகத்தினால பூஜ்யத்தே, அவர்களும் பூஜிக்கப்படுவார்கள். என்னை எப்படி அவர்கள் பூஜிக்கிறார்களோ அவர்களும் அப்படியே பூஜிக்கப்படுவார்கள். நான் அத்தர சம்சயா, இந்த நாலேஜினால நீங்களும் இந்த பாவத்தை அடைவீர்கள். ஏதோ மனோனாக்கா பெரிய ஆளு, சத்வாரான சனக சனந்தனர் பெரிய ஆளு, மகிழ்ச்சிகள்லாம் பெரிய ஆளு, நீங்களும் அதேதான். என்னுடைய ஆங்கிள்ன்றத மறந்துடாதீங்க. ஆகையினால அதுக்காக ஏதாம் விபூதி, இந்த விபூதி யாருக்கெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சது, அதனால அவள்லாம் அந்த ஒரு போஸ்டுக்கு வந்தா. இப்ப நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளும் அந்த போஸ்ட் தான். ஆகையினால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஏதாம் விபூதியும் யோகம் மம யோ வேத்தி தத்துவதா, யார் தத்துவத்தோட அறிய சகா அதிகம்பேன யோகன, இந்த தெரியாதனால இந்த சலனம் இல்லாத அப்பிரலிச்சரமான அந்த மனசோட இதை புரிந்து கொண்ட நம்பிக்கையோட புரிஞ்சுக்கணும். அது எப்படி சார் நான் போய் அப்படின்ட்டானா போச்சு, அவனுக்கு கிடையாது. தைரியமா இருக்கணும். நான் தான் மனுக்கு புரியணும், எனக்கு புரியும் அப்படின்னு அதிகம்பேன யோகேன, யாருக்கு அந்த தைரியம் இருக்கோ யுத்தியத்தே என்ன அத்தர சம்சயா, அவனுக்கு நிச்சயமா அந்த பாவம் அவனுக்கு கிடையாது, டவுட்டே கிடையாது. ஏன்னா சம்சயாத்மா தான் வினைச்சேரி. உங்களுக்கு சந்தேகம் வந்தது, நீங்க நெகட்டிவா இருந்தா நீங்க யாருக்கு தைரியமா இருக்கா அவன் வாழ்க்கையில முன்னேறிட்டு போயிட்டே இருக்கான் அந்த தைரியம். ஆனா தத்துவத்தகா யார் தெரிஞ்சுக்கிறானா அகம். இப்படி ஒரே லைன்ல சொல்லிடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொன்ன. அகம் சர்வஸ்ய பிரபவா மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதாக பாவ சமன்விதாக. இந்த ஒரு சீக்கிரத்தை தான் ரிஷிகள்லாம் கண்டுபிடிச்சாங்க. நீங்களும் அதை கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். அர்ஜுனா என்ன பண்ணான்னா, அகம் சர்வஸ்ய பிரபவா, எல்லாத்துக்கும் பிறப்பிடம் யார் தெரியுமா? நான் தான். எல்லாம் எங்கிட்டே தான் பிறந்தது. இந்த உலகத்துல நீங்க பாக்குறது எல்லாம் காக்கை சிறைகளா இருந்தா கூட அதை நந்தலாலாவா நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னாக்க, அகம் சர்வஸ்ய பிரபவா, உலகத்துல இருக்கக்கூடிய ஜெகத் முழுக்கும் பிறப்பிடம் நான் தான். மொத்த சர்வம் பிரவர்த்ததே, எங்கிட்டேந்தா எல்லாம் பிரவர்த்தித்து இன்னைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. நான் இல்லாம பீஷாஸ்மாத்வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிஷ்டேந்திரஸ்ய மிருத்யுர்தாவதி பஞ்சமை இது அப்படின்னு எல்லாம் என்னாலதான். சூரியன் கரெக்டா வந்துட்டு இருக்காரு, சந்திரன் கரெக்டா வந்துட்டு இருக்கு, எல்லாம் நடக்கிறது. மழை காலத்துல மழை வருது, தண்ணி கரெக்டா வருது, எல்லாத்துக்கும் காரணம் எல்லாத்துக்கும் நான் தான். நான் எங்கிட்ட இருந்து தான் எல்லாம் வந்தது, எல்லாமே எங்கிட்ட இருந்து வந்துதான் இயங்கி கொண்டிருக்கிறது. இதிமத்வா, இப்படி நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளணும். ஏன் அது ஒண்ணு, இப்படிதான் புத்திசாலிகள்லாம் இருந்தார்கள். முன்னாடி உங்களுக்கு முன்னாடி இருந்த புதாகா இந்த பாவத்தை அறிந்து கொண்டு சமன்விதாக இந்த விஷயத்தை, இந்த சீக்கிரத்தை தெரிந்து எங்கும் எப்பொழுதும் என்னையே பாவித்தவர்களாக, பாவ சமன்விதாக என்னையே பாவித்தவர்களாக இருந்து கொண்டு புதாகா மாம் பஜந்தே, அவர்கள் என்னை இப்படி பஜித்துக் கொண்டே இருக்கிறார்கள். வேதாந்தத்திலேயே சுவையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்களும் வருந்தீர்களே ஆனால் உங்களுக்கும் அந்த பலனானது நிச்சயமாக கிடைக்கும். நான் தான் காரணம் என்று அறியணும். மச்சித்தா மத்கத பிராணாஹ போதயந்த மத்கத பிராணாஹ போதயந்த பரஸ்பரம் கதயந்த மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பகவானை பற்றிய உபன்யாசங்கள், பகவானை பற்றிய பேச்சு, பகவானுடைய மகிமைகள் இதே இருக்கு. இதையே எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க. எவ்வளவு தடவை ராமாயணம் கேட்டாலும் யாருக்கும் சலிக்கிற மாதிரியே தெரியல. இப்போ டிவில வந்தா ராமாயணம் ஒரு தடவை எதுக்கும் பார்த்துடலாம்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த ராமாயணம் எப்படி இந்த பர்வதங்கள்லாம் இருக்கிற வரைக்கும், கடல் இருக்கிற வரைக்கும் ராமாயணம் இருக்குன்னு சொன்னது நிஜான்றது நம்ம கண்ணால எத்தனையோ யுகம் ஆச்சுன்னாலும் அந்த பகவானுடைய பெருமைகளையும் விபூதிகளையும் கேட்டுட்டே இருக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு. அதை சொல்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு. ராமாயண பிரவச்சனம் வந்துட்டே இருக்கு. எத்தனையோ வருஷாந்திரமா எவ்வளவோ மகான்கள் சொல்லியாச்சு. இன்னைக்கும் அதை யாரும் சொல்லிட்டே இருக்காங்க, பாகவதத்தை சொல்லிட்டே இருக்காங்க, வேதாந்தத்தை நடத்திட்டே இருக்காங்கன்னா, சதாசிவ சமாரம்பாம் பகவத் பாத மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் இந்த பரம்பரையானது வந்துட்டே இருக்கு, நிக்கவே மாட்டேங்கிறதுனாக்க இதுக்கெல்லாம் மச்சித்தாக மத்கத பிராணாக
என்னையே சித்தத்துல வைத்துக் கொண்டிருக்க மையி சித்தம் ஏசாந்தே மச்சித்தாக, என்னையே தன்னுடைய மனசுல நினைத்து கொண்டே இருக்கணும். அதுதானே அல்டிமேட் கோல். ஆனாலும் என்னையே நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு மச்சித்தாகான்னு பேரு. மத்கத பிராணாகம், மத்கத ஜீவனாக, வாழ்க்கையே என்றுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுட்டு எல்லாம் பகவானுக்கு அப்புறம் பகவத்சங்கள் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பரமேஸ்வர பிரீத்தியம், எந்த காரியம் பண்ணாலும் சரி, ஆத்துல எந்த நல்லது பண்ணாலும் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் என் மேல அவ்வளவு பக்தியா பண்ணிட்டு இருக்காங்க. மத்கத பிராணாக. அது மாத்திரம் இல்ல, போதையந்தகா பரஸ்பரம், திருப்பி திருப்பி அவளுக்குள்ள என்ன டாபிக்னா, என்ன மாதிரி இந்த ஸ்லோகம் அந்த மாதிரி இருக்கு, இதே அர்த்தத்துல நாராயணன் சொல்லியிருக்கா, இதே அர்த்தத்துலதான் பாவம் சொல்ற, அதுல ஒரு சந்தோஷம் இவாளுக்கு. அது பேச பகவானுடைய பெருமையை பேசுறதுல ஒரு சந்தோஷம். இப்படி அவர் சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லியிருக்காரு. பரஸ்பரம் போதையத்தா, இவர் அவர்கிட்ட சொல்றாரு, இப்படி சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது இவர் அவர் சொல்ல, இதே விஷயத்த சுந்தரகுமார் சொன்னாருன்னு அவர் சொல்றார், இதே அனுமாமி சொன்னார்னு இதை சொல்லிருக்காரு, இவர் சொன்னாருன்னு அவர் சொல்லிருக்காரு. இப்படியே இதுல ஒரு பெருமை, இவளுடைய நாலேஜ் அவர்கிட்ட பரிசு கேட்டு அவளுடைய நாலேஜ், இது என்னுடைய விபூதி அது. அதனால உங்க மேல தப்பு இல்லை, ஏன்னா அதை சொல்ல சொல்லதான் இந்த இடத்துல வேதத்துல அப்படி சொல்லியிருக்கு, இந்த இடத்துல சொல்லியிருக்கு. இப்படியே சந்தோஷத்தை அடைஞ்சுன்னு இந்த வித்யானந்தத்திலேயே மூழ்கி இருக்கிறதுன்றது இருக்க, அது ஒரு பெரிய ட்ரைட். அது என்கிட்ட இருந்து வந்ததுதான். அது பரஸ்பரம் போதையண்டா கதையண்ட மாம் நித்தியம், எப்பொழுதுமே என்னையே நினைத்து கொண்டே இருக்க, அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. காதால இருந்தா இன்னைக்கு எங்க கிளாஸ், என்ன பண்ணலாம், இது படிக்கலாமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா சப்தசக்தி படிக்கலாம், இன்னைக்கு சனிக்கிழமையா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிக்கலாம். இதே மாறி 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 பகவானுடைய புகழ பாடிட்டு இருக்கிறதே இவாளுக்கெல்லாம் வேலைய. கதையந்திக்க மாம் நித்தியம், என்னை எப்பொழுதும் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால என்ன பண்றாங்க அவனா, துஷ்யந்திக்க ரமஞ்சித, சந்தோஷத்தை அடைகிறார்கள், அதிலேயே சந்தோஷமா கழிக்கிறார். இதை விட வேற என்ன ஆனந்தம் வேணும் இந்த உலகத்துல? அவன் எதோ கஷ்டப்பட்டு இருக்கான். இவர்கள்லாம் ரொம்ப இந்த திசையை வச்சுட்டு இந்த வேதாந்தத்தை இந்த கட்டாபுனிஷத்துல அவன் எப்படி கேட்டான், இவன் எப்படி கேட்டான், மனுகோபனிஷத்துல எப்படி கேட்டான், பகவானுடைய விபூதி இப்படி இருக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு சந்தோஷமா அந்த வித்யானந்தத்திலேயே போய்கிட்டு ஒரு ஒருத்தர் தம்ம மறந்து இருக்காங்க. ஒரு 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 1 hour கிளாஸ்ல இருக்காங்கன்னா அதெல்லாம் என்ன, எல்லாம் என்னுடைய விபூதி தான்றத புரிஞ்சுக்கணும். ஏதோ யாரோ அவர் பேசுறாரு நம்ம கேட்கறான்னு இல்ல, எல்லாம் பகவத் ரூபத்தான். அவர் இப்படி தூண்டுறாரோ பேச வைக்கிறாரு. உங்களை இது மாதிரி இன்னைக்கு நீங்க பண்ண கர்மாவனால இதை கேட்க வைக்கிறது. இப்படி இல்லைன்னாக்க நம்மளால கீதையுடைய ஸ்லோகத்தை படிக்கிறதுக்காக அர்த்தம் இருக்குமா, நம்ம படிப்போமோ படிக்கானா புரியுமான்னு யோசிச்சு பார்த்தா பயப்படுவோம். அதெல்லாம் யோசிக்க கூடாது, எல்லாம் பகவான் கொடுத்தது நினைச்சுன்னு தைரியமா அவரே சொல்லிட்டாரு. ஒரு புஷ்பம் ஒரு பழம் கொடுத்தா போதுன்னு, அது என்னால முடியும், அதனால நம்பால அவரு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம படிக்க வைத்துட்டா. இப்படி பரஸ்பரம் போதையந்தா துஷ்யந்திஷ ரமந்திஷ, இவர்கள் இப்படி சந்தோஷமாக இருந்து கொண்டு ரமந்த ஏஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. இப்படி சததம் எப்பொழுதும் யுக்தனாக இருந்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொண்டு யார் அவர்கிட்ட பக்தியா ஈடுபடுகிறாரோ, பிரீதி பூர்வகம் பஜதாம், ஒரு அன்போட இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுட்டு அவரை பூஜை பண்றவருக்கு விசேஷம் உண்டு இல்லையா? ஒண்ணுமே தெரியாம பூஜை பண்றதுக்கும் அவருக்கு அவருடைய விபூதி எல்லாத்துலயும் இருக்கு. அவர் தான் ரசோகம் அப்து கௌந்தேயா தேஜஹா தேஜஸ்வினா மத்திய அப்படின்னு சொல்ற, நான் தான் வேதத்துல இருக்கக்கூடிய சப்தமா இருக்கேன். இப்படி எல்லாம் தெரிஞ்சுட்டு அவரை யார் பூஜை பண்றாலோ அவளுக்கு ததாமி புத்தி, அவளுக்கு இந்த ஞான யோகத்தை கொடுத்து ஜீவ பிரம்ம ஐக்கியமான அறிவியும் நானே எமேவ ஏஷ விருணுத்தே தேன லப்யா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை வரிக்கிறார்களோ அந்த பிரம்மமானது அவர்களுக்கு நிச்சயமாக அடைய பெறும். தேன மாம் உபயாந்தி, அதனால அவர்கள் மாமேவ உபயாந்தி, என்னையே அடைகிறார். நான் அது வரைக்கும் நான் சும்மா இருக்கிறதா இல்ல, நீங்கெல்லாம் நானும் ஆற வரைக்கும் என்னுடைய பிரயத்தனம் சொல்லிட்டே இருக்கோம். அப்படின்னா நானும் உன்னை விட மாட்டேன், நீ நானும் ஆகிற வரைக்கும் உனக்கு இந்த விஷயங்களை சொல்லிட்டே இருப்பேன்னு இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்லோகத்தை பக்தி விபூதி யோகத்துல சொல்ல போறாரு. இதை மேற்கொண்டு அடுத்த